श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। மன போராட்டத்திலிருந்து விடுபடுவதற்குண்டான வழிகளை நாம் எப்படி நம்ம கலாச்சாரம் நமக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிறதுல பார்த்துட்ருக்கோம். அதில் நாம் இன்றைக்கி பார்க்க வேண்டியது வர்ண ஆசிரம தர்மம். இது நம்மளுடைய கலாச்சாரம். வர்ணம் அப்படின்னா பிராமணன், க்ஷத்ரிய, வைஷ்ய, சூத்ர வர்ணம். 4 சொசைட்டி பீப்புளை 4 கல்ச்சர் பிரிக்குது. ஆசிரமங்கிறது இண்டிவிஜுவல் லைஃப். இண்டிவிஜுவலாக பிறந்ததுலேருந்து ஸ்கூலுக்கு போய் படிக்கிற ஏஜ், பிஃபோர் மேரேஜ் பிரம்மச்சரிய ஆசிரமம், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கிரகஸ்தாசிரமம், அதுக்கப்புறம் வானப்பிரஸ்த பொறுப்புகளை அடுத்த ஜென்ரேஷன் கையில் கொடுத்துட்டு நமக்கு உண்டான வாழ்க்கையை வாழ கற்றுக்கிறதுங்கிறது வானப்பிரஸ்தாசிரமம். அடுத்தது சந்நியாச ஆசிரமம். இது எப்படி மன போராட்டத்தை குறைப்பதற்கு உதவுகிறது. இப்போ பிராமணன் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வர்ணம். பிராமணங்கிறது பூணூல் போட்ட குலத்தக பிராமணன் கிடையாது. ஒரு அப்பா வயிற்றுல ஒருத்தர் பிறந்துட்டா அப்படிங்கிறதுக்காக பிராமணன் அப்படிங்கிறது அது பின்னால் மக்களால் ஏற்படுத்தி கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு நம்மளுடைய கலாச்சாரம் அப்படி அல்ல. பிராமணன்னா யார் அப்படின்னா, இப்போது ஒரு மனிதனும் பிறக்கும்போது 3 குணத்தில் ஏதாவது ஒரு ப்ரிடாமினேஷனோட பிறப்பாங்க. போன கிளாஸில் பார்த்தோம் சத்துவகுணம், அமைதி. சத்துவகுணங்கிறது அந்த குணங்கிற இருக்கிறவங்களுடைய வெளிப்பாடு நமக்கு தெரியும். ஒரு அமைதி இருக்கும், எதையும் சீக்கிரமாக கிராஸ் பண்ணிக்கிறது, ஒரு விட்டு கொடுக்கறது, பொறாமை கர்வமெல்லாம் கொஞ்சம் கம்மியாகவே இல்லாமல் இருக்கிறது, இருக்கிறத ஏற்றுக்கிறது, போதுமென்ற மனம், அமைதியான மனம். சத்துவகுண ப்ரிடாமினண்ட்டாக இருக்கிற பீப்புள். அடுத்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சத்துவகுணம்ங்கிறது ஒரு 70%, 20% ரஜோகுணம், ஒரு 10% தமோ குணம் இருக்கும். அப்போ தான் அவங்களால தூங்க முடியும். எல்லா குணமும் இருக்கும், ப்ரிடாமினண்ட்டாக எது இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவருடைய செயல்பாடுகள் நம்ம பார்க்கலாம். அடுத்தது க்ஷத்ரிய குணம். அவங்க எது ப்ரிடாமினண்ட்னா ராஜசம் 70% இருக்கும், சாத்விகம் ஒரு 20% இருக்கும், 10% தமோ குணம் இருக்கும். அவங்கள தான் வைஷ்யன்னு சொல்லுவது, சரி க்ஷத்ரியன்னு சொல்கிறது. அவங்க பார்த்தீங்கன்னா ஹைலி ஆக்டிவிட்டி, அந்த ரஜோகுணத்தை ஒட்டி சத்துவகுணம் இருக்கிறனால அவங்க சாக்ரிஃபைசிங் ஃபார் த கண்ட்ரி, சாக்ரிஃபைசிங் ஃபார் த சொசைட்டி, புகழுக்கு அதிகமாக அவங்க உயிரை கொடுக்குற கூட பயப்பட மாட்டாங்க, தயங்கவும் மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு போராடுகிற குணம் இருக்கும் க்ஷத்ரிய குணம். அவங்களாம் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே அவங்களுக்கு எந்த ஒர்க்கு ஒத்து வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சாத்விக குணத்தில் இருக்கவங்களுக்கு டீச்சிங் ரொம்ப ஒத்து வரும். ஏன்னா அவங்க செட்டப் ஆஃப் மைண்டுக்கு டீச்சிங் ரொம்ப ஒத்து வரும். சொல்லிக் கொடுக்கறது, பொறுமையாக ஒரு கற்றுக்கிறது. அடுத்தது அந்த க்ஷத்ரிய குணம் குணமாக இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரி ஜாப் ஒத்து வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த போலீஸு, ஆர்மி, அந்த மாதிரி குணங்கள், அந்த மாதிரி ஜாப் அவங்களுக்கு ஒத்து வரும். அடுத்தது வைஷ்யர் பார்த்தீங்கன்னா 70% ரஜோகுணம் தான், ஆனால் 20% அவங்ககிட்ட தமோ குணம் இருக்கும். அந்த கடைசி 10% தான் சத்தோகுணம் இருக்கும். அதனால் அவங்க they are best people for doing business. ஏன்னா அது பிஸ்னஸுங்கும் போது நம்ம கொஞ்சம் தர்மத்தை விட்டு தான் பிடிக்கணும் அப்படிங்கும்போது அவங்க அதை கொஞ்சம் விட்டு மேலே முன்ன விட்டு கொடுத்து பிஸ்னஸ் பண்ணிடுவாங்க. அவங்களுக்கு அந்த பிஸ்னஸ்ங்கிறது ரொம்ப ஒத்து வரும். அதில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிஸ்னஸ் ஒத்து வரும். வைஷ்யர்கள் வியாபாரம்னா எந்த இடத்துல கிடைக்கிற பொருளை வாங்கிட்டு இல்லாத இடத்துல அதை விற்கிறது. அடுத்தது சூத்திர குணம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிறப்பிலேயே தமோ குண ப்ரிடாமினண்ட்டாக பிறப்பாங்க.
70% தமோ குணம் இருக்கும். ஒரு 20% தான் அவங்களுக்கு ரஜோ குணம் இருக்கும். 10% சத்தோ குணம் இருக்கும். இப்போ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லேபர் மாதிரி சொன்னால் அந்த வேலையை செய்வாங்க. அவங்களே சிந்திச்சு ஒரு செயலை தமோ குண ப்ரிடாமினண்ட்டாக இருக்கிறனால, அதிகமான ஒரு இன்டெலிஜென்ஸ் இது இல்லாதனால சொன்ன வேலையை செய்வாங்க. லேபர்ஸ் சொன்னால் செஞ்சுருவோம், அவ்வளோதான். அப்போது இந்த 4 குணம் ப்ரிடாமினண்ட்டாக மக்கள் வந்து பிறக்கிற. நீ ஜாதி இந்த காலத்தில் இருக்கிற ஜாதியெல்லாம் ஒதுக்கிட்டு பார்த்தீங்கன்னா தான் இது புரியும். இப்போ இந்த மாதிரி பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா வந்து சத்திரி குண ப்ரிடாமினண்ட்டாக இருந்தால் வந்து பிறக்கிற குழந்தை எப்படி இருக்கும்? சூத்திர குணத்தில் பிறக்கலாம், பிராமணத்துலேயும் வந்து பிறக்கலாம். இப்படி அப்பா இருந்தால் இப்படி தான் மகன்கிறதெல்லாம் கிடையாது. இது யார் டிசைட் பண்ணுறது? ஒருத்தன் ஏன் பிராமணனாக பிறக்கிறான், குணத்தோடு பிறக்கிறான் ப்ரிடாமினண்ட்டாக? ஏன் ஒரு குழந்தை வந்து தமோ குண ப்ரிடாமினண்ட்டாக பிறக்குது அந்த அப்பாவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது அவங்களுடைய பூர்வ ஜென்ம பிளேஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். பூர்வ ஜென்மத்தில் அவங்க செஞ்ச புண்ணிய பாப்பம், அவங்க புண்ணியம் அதிகமாக செஞ்சுருந்தாங்க அப்படின்னா பிறக்கும்போது சத்தோ குணத்தில் பிறப்பாங்க. அந்த பதிவுகள், இம்ப்ரெஷன்ஸ், ஏன்னா நம்ம இறக்குறோம் அப்படிங்கும்போது ஸ்தூல சரீரத்தை விடுறோம், சூக்ஷ்ம சரீரத்தை விடுறதில்ல. அது கேரி ஓவர் ஆகுது அடுத்த ஜென்ரேஷனுக்கு, பாடி எடுக்கிறதுக்கு. அப்போ அந்த மனம் டிராவல் ஆகும்போது போன சரீரத்தில் அவங்க என்ன மாதிரி இம்ப்ரெஷன்ஸை பதிவு பண்ணி வச்சுருந்தாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த அடுத்த சரீரத்தில் அது அந்த பதிவுகள் அப்படியே இருக்கிறதுனால அவங்க அதனுடைய ப்ரிடாமினன்சி மாறும். அப்பாவுடைய பூர்வ ஜென்மம் வேற, மகனுடைய பூர்வ ஜென்மம் வேற. அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த குழந்தை வந்து பிறக்கும். அப்போது தமோகுண ப்ரிடாமினன்ட் பேரண்ட்டுக்கு யார் வந்து பிறக்கலாம்? சத்துவகுண ப்ரிடாமினன்ட் பையன் வந்து பிறக்கலாம். சுதா இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த குழந்தை அதுக்கு ஒரு இப்போ வந்து சொசைட்டிங்கிற இதில் பார்த்தீங்கன்னா 4மே ஒரு சொசைட்டியோட ஹார்மனிக்கு தேவை. 4 குண ப்ரிடாமினன்ட்டு ஒரு சொசைட்டிக்கு தேவை. பிராமணனும் இருக்கணும் ஒரு சொசைட்டியில், சத்திரியனும் இருக்கணும் ஒரு சொசைட்டியில், வைசியனும் இருக்கணும் ஒரு சொசைட்டியில், சூத்திரனும் இருக்கணும். இதை வந்து யாரையும் வந்து யாரு ஹை யாரு லோன்னு கம்பேர் பண்ணுற வேலை நம்மளுது அல்ல. ஃபார் ஹார்மனி ஆஃப் அ சொசைட்டி ஆல் த 4 வர்ணாஸ் ஆர் நீடட். அப்போ தான் எல்லா ஃபுல்ஃபில் அந்த சொசைட்டியுடைய பீப்புளுடைய எல்லா தேவைகளும் அங்கு நிறைவேற்றப்படும். ஏன்னா அவன் தன்னுடைய நீட்ஸ் எங்கேருந்து தான் பெறணும். ஒரு குழந்தை வந்து இந்த உலகத்தில் நான் வந்து பிறக்கிறேன் அப்படின்னா என்னுடைய நீட்ஸ் வந்து நான் வெளியிலிருந்து தான் பெறணும். முக்கியமான தேவைகளை நான் வெளியிலிருந்து தான் பெறணும். அப்போ எனக்கு வீடு கட்டி தரக்கு ஒரு ஆள் இருக்கணும், அவனும் இருக்கணும். அது வீடு பிளான் போடுறக்கு ஒரு ஆள் இருக்கணும். அவன் சத்துவகுணம் இருக்கிறவன் பிளான் போடுவான், தமோகுண ப்ரிடாமினண்ட்டாக இருக்கவங்க கட்டி தருவாங்க. ஸோ எல்லாமே நீடடு. எல்லாருமே சத்துவகுணத்தில் இருந்தாங்கன்னா யார் லேபர் மற்றவங்க சொல்கிற வேலை மற்ற சூத்திரா பார்த்தீங்கன்னா மற்ற 3 பேர்த்துக்கும் அவங்க வேலை செஞ்சு கொடுப்பாங்க. ஃபிசிக்கல் ஒர்க்கு நம்மளால் நல்லா பண்ண முடியும். ஸோ இதில் எங்கேயுமே பிரச்சனை கிடையாது. இது வந்து ஜாதியாக மாற்றப்படும் போது இப்போ என்ன ஆயிடுச்சு, நடுவில் மக்கள் இதை சரியாக புரிந்து கொள்ளாததனால், கல்ச்சரை பற்றி சரியாக கற்றுக்கொள்ளாததுனால அவங்கவுங்க என்ன பண்ணிட்டாங்க, அது ஜாதியாக அது மாற்றப்பட்டது. இறைவன் அப்படி படைக்கவில்லை. இப்போ பாருங்க, இதுக்கும் மன அமைதிக்கும் என்ன போராட்டம் லிங்க் பண்ணி பாருங்க. இப்போ ஒருத்தர் சத்துவகுண ப்ரிடாமினண்ட்டாக பிறக்கிறாரு, அவரை கொண்டு நீங்கள் லேபர் ஒர்க்கில் போட்டேன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு வனப்போராட்டத்துக்கு வேற யாருமே காரணமே வேண்டாம், அவனுக்கு அவனே போராட்டம் பண்ணிக்குவான் உள்ள. ஏன்னா அவனுக்கு வந்து சத்துவம்னா ஒரு 10 பேர்த்து வச்சு வேலை வாங்குறது, ஒரு பிளானிங், ஒரு எக்ஸிக்யூஷன் வச்சு வேலை வாங்குறது அவனுக்கு நல்லா தெரியும். ஒரு கற்றுக்கிறது, ஒன்று சொல்லி கொடுக்கறது, இந்த மாதிரி ஜாபுங்கிறது அவனுக்கு ஒத்து போகும். இன் ப்ரெஷர் நம்ம என்ன கொண்டு கொடுத்துட்றோம், ஒரு ஐடி கம்பெனியில் போய் அந்த பையன் ஜாயின் பண்ணுறான் அப்படின்னா சொல்கிறத தட்டு, இதோட்டுறத தட்டு, அப்படி மிஷின் மாதிரி வேலை செய்ய, சொன்னதை மட்டும் ஜெய், எது வந்து உன்னுடைய ஓனுடைய திங்கிங்களை இங்கே உள்ளே கொண்டாடக்கூடாதுன்னு பாஸ் சொல்லிட்டாருன்னா அவனால் அவனால் அதை ஏற்றுக்கவே முடியாது. அதே ஒரு தமோகுண ப்ரிடாமினண்ட்டான்றக்க அதே கம்பெனிக்குள்ளே போகிறான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு அது நல்லா ஒத்து வரும். சொன்ன செஞ்சவன் போனவன் வேலையை முடிச்சு போயிட்டே இருப்போம். சுபாவமாக அவங்க ஏற்றுக்குவாங்க. தமோகுண ப்ரிடாமினன்ட்டு சொன்ன வேலை செய்கிறதுங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் சத்தோகுண ப்ரிடாமினண்ட்டாக இருக்கிறவனுக்கு தன்னுடைய மூளையை உள்ள செலுத்த தெரியறதுனால உள்ள ஐடியா கொடுக்கணும்னு நினைப்பான். அங்கே வாய்ப்பு இல்லைங்க போது ப்ரெஷர் ப்ரெஷர் ப்ரெஷர், மனப்போராட்டம், ஜாப், டென்ஷன். இந்த வேர்டு நம்ம கலாச்சாரத்தில் இல்லாத ஒரு வேர்டு. இப்போ என்ன எல்லாரும் எதில் சொல்கிறாங்க, ஜாப் ஒர்க் டென்ஷன், ஜாப் டென்ஷன். ஏன் அந்த வேர்டு வாயிலிருந்து வருது? அவங்க எந்த வேலைக்கு தகுதியானவர்களோ அதை விட்டு போட்டு ஒரு சொசைட்டிக்காகவோ ஒரு சொசைட்டி ஸ்டேட்டஸ் ஆஃப் த சொசைட்டிலேயே ஓட வேண்டியது.
அப்படி போறதுனால அந்த அப்பா ஒரு தொழில் பண்ணியிருக்கலாம், அதே தொழில் மகனுக்கு ஒத்து வருமானு கேட்டா சில சமயம் வரலாம், சில சமயம் வராது. ஸோ ப்ரெஷரைஸ் பண்ணும்போது அந்த குழந்தைனால அந்த ஜாப் என்ன பண்ண முடியல, ஏத்துக்க முடியல. இது மனப்போராட்டத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஜாப் டென்ஷன், ஒர்க் டென்ஷன். அடுத்தது ஆசிரமம். அதுல எப்படி மனப்போராட்டம் வருதுன்னு பாருங்க. சாஸ்திரம் எப்படி வறுத்து கொடுத்துருக்குது, நீ படிக்கிற வயசு வரைக்கும் கிரகஸ்த ஆசிரமத்தில் இருக்கிற, சரி பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்கிற. அதுக்கப்புறம் எப்படி ஒரு குருகிட்ட போய், அப்பெல்லாம் எப்படி ஸ்கூல் லைஃப், ஒரு குருகிட்ட போய் அவர் ஒரு ஓரமா, ஊர்ல ஒரு ஓரமா, நாட்டினோட ஓரமா இருப்பாரு, குடிசையை போட்டுட்டு இருப்பாரு. ராஜா பையனும் அங்கதான் போகணும், மினிஸ்டர் பையனும் அங்கதான் போய் படிக்கணும், லேபரோட பையனா இருந்தாலும் அங்கதான் போய் படிக்கணும்னா அங்கதான் போய் ஆகணும். அப்ப எல்லாமே காமன் ட்ரீட்மெண்ட், கவர்மெண்ட் ஸ்கூல் மாதிரி. அங்க ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்டால எதுவும் கிடையாது. நீ ராஜாவோட பையன், உனக்கு தனி குஷன் பெட்டு, நோ நத்திங். நீயும் பாயில் தான் படுக்கணும், அவனும் பாயில் தான் படுக்கணும். அவனும் அதே சாப்பாட்டு என்ன சாப்பிட்றானோ அதையத்தான் நீயும் சாப்பிடணும். ஸோ அங்கேயே என்ன கொடுத்துட்டாரு அவரு, வேணுங்கிற அறிவை கொடுத்துட்டாரு. பேரண்டிங் பிரச்சனையே கிடையாது, கொண்டு விட்டு அவர் பார்த்துக்குவார். அந்த குழந்தைய எப்படி பிராட்டப் பண்ணுனா அவன் ஃபியூச்சர்ல நிம்மதியா இருப்பானோ, மனப்போராட்டம் இல்லாமல் வாழ்வதற்குண்டான வழியை அங்க குரு டேக் கேர் ஆஃப். 12 வருஷம் 14 வருஷம் விட்டுட்டாங்கன்னா அவன் வாழ்க்கை கல்வியும் சொல்லிக் கொடுப்பாரு. இந்த சிம்பிளிசிட்டி, இந்த மன போராட்டத்தை தப்பிக்கிறதுக்கு உண்டான வழி, எப்படி வாழ்ந்தா நீ நிம்மதியா இருக்கலாம், தர்மத்துக்கு உட்பட்டா ஏன் வாழணும், தர்மம் காப்பாற்றப்படணும், தர்மம் யாருக்காக காப்பாத்துற, நீ காப்பாத்தினா தான் நீ சந்தோஷமா இருக்க முடியுங்கிறது என்னென்ன லோட் பண்ண முடியுமா லோட் பண்ணி தான் அவர் 14 வருஷத்துல வெளியில அனுப்புவார். இதாவது 14 வருஷம் கழிச்சு, அதாவது 10 வயசு 12 வயசுல போறான்னா 24 வயசு 20 வயசுல வெளியில வருவான். 12 இயர்ஸ் கோர்ஸ் மாதிரி இருக்கும். அப்போ அவர் எல்லாமே டேக் கேர் பண்ணிக்கிட்டாரு. அப்படிங்கும் போது அது 2 குருக்கள் இருக்கலாம், 3 குரு இருக்கலாம் அந்த நாட்டில். ஏன்னா ஒருத்தர் ஆர்மி சொல்லிக் கொடுப்பாரு, ஆர்ச்சரி சொல்லிக் கொடுப்பாரு, ஒருத்தர் இந்த வித்தை சொல்லிக் கொடுப்பாரு, ஒருத்தர் பிசினஸ், எல்லா குருக்களும் இருந்தாங்க. ஆனா தனக்கு என்ன வேணுமோ அவன் அதை போய் கத்துக்கலாம், சாய்ஸ் இருந்தது. எல்லாரும் ஆர்மியா தான் கத்துக்கணும் அப்படிங்கிற துரோணாச்சாரியார தான் ஒரே ஆச்சாரியர் என்ன, எத்தனையோ குருக்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன தேவையோ அதை, ஒருத்தருக்கு ஆர்ட், ஒருத்தருக்கு மர வேலை, எது அவனுக்கு பிடிக்குதோ அதை போய் அவன் செஞ்சுக்குவான், அதை வாழ்வாதாரத்துக்கு பயன்படுத்தி கொள்வான். அப்போ அவனுக்கு அவன் செட்டப் மைண்ட் என்னவோ அந்த தொழில் அவனுக்கு கிடைக்குதுங்க போது அழகா அற்புதமா தஞ்சை மகா பெரிய கோயிலையே அழகா கட்டினாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன தொழில் ஏற்றுதோ அதை ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ அவங்களுடைய எஃபிஷியன்சி பர்ஃபெக்டாக வெளியில் வந்தது. மாற்றி போட்டிங்கன்னு வச்சுங்களேன், எஃபிஷியன்சி வெளியில் வராது. அவங்க என்ன தங்களுக்கு குவாலிஃபை ஆகியிருக்காங்களோ அந்த வேலையை அவங்க கரெக்டாக செஞ்சாங்க. அதனால தான் அற்புதங்கள், கட்டிடக்கலை ஆகட்டும், எல்லாத்துலேயும் ஏன் ஒரு அற்புதங்கள் அந்த காலத்தில் செய்ய முடிஞ்சதுன்னா அவங்க அதுக்காகவே ஒர்க் பண்ணாங்க. அந்த பீப்புள், அந்த கரெக்ட் பீப்புள் ஆர் புட் இன் கரெக்ட் ஜாப். அப்போ அதோட எஃபிஷியன்சி ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வரும். மாற்றி போடும்போது தான் பிரச்சனை. ஸோ இது பிரம்மச்சரிய ஆசிரமம். அப்புறம் நம்ம கலாச்சாரத்தில் ஒரு பிரம்மச்சரிய ஆசிரமம் முடிஞ்சுது அப்படின்னா அடுத்த நாள் வீட்டுக்கு வரும்போது பொண்ணுங்க ரெடியாக இருப்பாங்க. அடுத்த நாள் நெக்ஸ்ட் டே மேரேஜ். இப்போ இந்த கலாச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய கேப் ஆயிடுச்சு. படித்து முடிச்சதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு நடுவில் ஒரு கேப் ஆகுது, அனாஷ்டமின்னு சொல்லுவோம். அது ரொம்ப தவறுகள், பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய இடம் அந்த ஏஜ், அந்த கேப்பு. நம்மளதை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு படிச்சு முடிக்கிறான் அப்படின்னா அடுத்த நாள் வீட்டுக்கு வரும்போது அவன் கிரகஸ்தாக்குள்ள ஏதோ ஒரு ஆசிரமம், இந்த ஆசிரமத்தை விட்டு அடுத்த மணி நேரத்துக்கு அவன் என்ன பண்ணணும். அப்ப என்ன பண்ணுவான், அவர் நேரா போய் கிங்கிட்ட போய் எங்க குரு என்னென்ன சொல்லி கொடுத்தாரு அதெல்லாம் டெஸ்டிங் இதெல்லாம் பண்ணி காமிச்சு, கிங் என்ன பண்ணுவாரு, பணம் பொருள்லாம் கொடுத்து கொண்டு குரு கொடுத்துட்டு வா. அப்ப ஏன்னா குருக்கு ஸ்டூடெண்ட் பணம் வாங்க மாட்டாரு அவரு. அப்போ கிங் என்ன பண்ணுவாரு, அழகான செட்டப், கொண்டு குரு கொடு, எந்த யார் யார் வராங்களோ அவங்களுக்கு எல்லாம் கொண்டு குரு கொண்டு கிங்கு தான் பாத்துக்குவாரு குருவையும். ஏன்னா அவருக்கு பாருங்க, கவர்மெண்ட் கிங்கு யாரை பார்த்துக்கிட்டா குருவனுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சிருவாரு. ஏன்னா அவருக்கு எல்லாத்துக்கும் சோறாக்கி போட்டு எல்லாமே அவரு தான் பார்த்துக்குவாரு குரு. அதுக்கு வேணுங்கிற பொசிஷன்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாரு, கிங்கு கொடுத்து விட்டுருவாரு. இவன் அதை கொண்டு கொடுத்துட்டு திரும்பி வீட்டுக்கு வரணும். இதுதான் ப்ரொசீஜர். வந்தா எம்டியா தான் வருவான். வந்தோன்னா அழகா அந்த பொண்ணு என்ன, ஒரு அழகான பொண்ணை பார்த்து இவங்க அவனுக்கு ஒருத்த பார்த்து கல்யாணம் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த செகண்ட் எங்க வந்துடுறான், கிரகஸ்த ஆசிரமம். அப்ப பாருங்க, பிரம்மச்சரிய ஆசிரமா இருக்கும் போது நீ என்ன அதை டூஸ் டோன்ட்ஸ் குரு சொல்லி கொடுத்துருவார். இது யூ ஷுட் நாட் டூ, இது யூ ஷுட் டூ. கிரகஸ்த ஆசிரமத்துக்கு போனையா அது அங்கேயே சொல்லி கொடுத்துருவாரு. நீ என்னென்ன காரியங்கள் பண்ணணும் ஃபார் யுவர் ஹாப்பினஸ். பண போராட்டத்திலிருந்து விடுபடுவதற்குண்டான வாழ்க்கையை குரு சொல்லி கொடுத்துட்டாரு. எப்ப கிரகஸ்தாசிரமத்துக்கு வரைக்கும் தாண்டா நீ இது ஃபாலோ பண்ணணும். அங்க போனேன்னு வச்சுக்கோ, இதை பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், எல்லாம் வாட் ஆர் த டூஸ்,
இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது. டோன்ட். மேக்சிமம் உணவை சமைச்சிரு, மேக்சிமம் நீ உழைச்சிரு, மேக்சிமம் சம்பாரி, நிறைய பொருள்கள் அன்னம் பகுக்குர்வீத்த, நிறைய சாப்பாடு செய், வேணுங்கிறவங்களுக்குலாம் கொடு, வெளியில போய் யாராவது சாப்பிட்றதுக்கு கேட்டு வந்து சாப்பிடு. இந்த விஷயங்கள் ஷேரிங் எல்லாமே குரு சொல்லி கொடுத்துருவாரு. அப்போ அவன் எனக்கு பக்கா கிரகஸ்தா லைஃப். கிரகஸ்தா லைஃப் எதுக்குடா அப்படின்னா, நீ வானப்பிரஸ்துக்கு வர்றதுக்கு தான் கிரகஸ்தாக்குள்ள நுழையின்னு சொல்லி கொடுப்பார். உன்னோட லைஃப் வந்து கிரகஸ்தால எண்ட் ஆகிறது இல்லை. குழந்தைங்க பெற்றுக்கிறது வளர்த்துக்கிறது மட்டும் உன்னுடைய கடமை கிடையாது. நீ எங்க வர்றக்காக உள்ள நுழையிற, வானப்பிரசத்துல நுழையறக்காகத்தான் நீ கிரகஸ்தாசிரமத்தில் வளர்ந்து 2 குழந்தைகளை பெற்று வளர்த்துக்கிற. அப்ப அந்த குழந்தைகள் பெருசாகுது, பையனுக்கு கல்யாணம் இன்னைக்கு ஆகுதுன்னா நாளைக்கு நான் எங்க போயிடணும், வானப்பிரஸ்துக்குள்ள அழகா போயிடணும். வானப்பிரஸ்தம்னா என்ன அப்படின்னா, ஸ்டடி ஆஃப் அவர் வேதம். அதுக்குண்டான காலத்தை கொடுத்து, ஏன்னா இது வரைக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறனால அவங்களால படிக்கிறதுக்கு டைம் இல்லாம போகலாம்ங்கிறதுக்காக அந்த டைம். பையனுக்கு கல்யாணம் பண்ணியாச்சு, இன்னைக்குன்னா நான் எங்க போயிடணும், அடுத்தது வானப்பிரச ஸ்டடி, தவம், ஜபம், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணுங்கிறத அங்க பிரம்மச்சரிய ஆசிரமத்திலே குரு சொல்லியிருப்பாரு. உன்னோட லைஃப் ஸ்டைல் இப்படித்தான் இருக்கணும், அப்பதான் யூ கேன் கெட் அவுட் ஆஃப் மனப்போராட்டம். அடுத்த ஜென்ரேஷன் நான் பாத்துக்கிறேன்னு உட்காரும் போது என்ன ஆகுது, இப்போ சொதர்மத்தை விட்டுட்டு பரதர்மத்துக்கு போகும்போது பரதர்ம பயா வகா. நீங்க எப்போ உங்களுடைய தர்மத்தை விட்டுட்டு கர்மத்தை விட்டுட்டு, தர்மம் மீன்ஸ் கர்மம், தர்மத்தையும் கர்மத்தையும் வேர்டு மாற்ற முடியாது. ஏன்னா எந்த கர்மமும் தர்மத்துக்கு உட்பட்டு பண்ணணும். இப்போ நீங்க இந்த தர்மத்தை விட்டு வானப்பிரஸ்த ஆசிரமத்துக்குள்ள போகாம நீங்க பாருங்க, ஆஃப்டர் 50-60 என்ன ஆகுது, என்ன பண்றேன்னு தெரியல. எம்டி மைண்ட், டெவில்ஸ் ஒர்க் ஷாப். நாம நினைக்கிறோம் பசங்க ரொம்ப கொடுமை பண்றானுங்க, அதனால கொண்டே ஓல்டேஜ் ஹோம் வருது. இப்ப இந்த காலத்துல ஓல்டேஜ் ஹோம்ல நம்ம கலாச்சாரமே கிடையாதுங்க. இப்ப ஏன் இந்த ஓல்டேஜ் ஹோம் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அந்த வானப்பிரஸ்த ஏஜ்ல அவங்களுக்கு தங்களை தாங்களே இன்வால்வ் பண்ணிக்கிறதுக்கு, தங்களை தானே ஒரு மனதை செலுத்துறதுக்கு எந்த இதுவும் இல்லை, எம்டியா இருக்கிறாங்க. ஏன்னா பொறுப்புகள் குறைஞ்சு போச்சு. அப்ப எம்டி மைண்டு. அப்ப என்ன ஆகுது, டெவில்ஸ் ஒர்க் ஷாப். பையன் தப்பு, மருமக தப்பு, பேரன் தப்பு. அப்ப என்ன ஆகுது, பசங்கனால அவங்க அம்மா வச்சு அப்பா வச்சு அவங்களால கூட வச்சு ஜமாளிக்க முடியல இந்த காலத்துல. சொன்ன என்ன பண்றாங்க, நீ போய் அங்கிருந்து உனக்கு வேணுங்கிறதா நான் பண்றேன், நீ போய் இங்க இருக்கிற பதில் அங்க இருந்து நிம்மதியா இருன்னு கொண்டே ஓல்டேஜ் ஹேம். இந்த பிரச்சனையெல்லாம் வர்றதுக்கு காரணம் நம்ம கலாச்சாரத்தொட்டு வெளியில வந்ததுதான் காரணம். ஏன் நீ வானப்பிரஸ்துக்கு வந்திருந்தீங்கன்னு வச்சுக்க, அதான் வானப்பிரஸ்து எல்லா வீட்டுக்குள்ளதான் இருப்போம். நமக்குன்னு ஒண்ணு இருக்கும், நமக்குன்னு ஒரு படிப்பு, நமக்குன்னு ஒரு லைஃப், நமக்குன்னு ஒரு செட்டப். அப்படி இருக்கும்போது அவங்க பார்த்து ஹலோ கூப்பிட்டா தான் நம்ம ஹலோவே சொல்லுவோம். அந்த அளவுக்கு நம்மள என்கேஜ் பண்ணிக்க தெரியணும். இங்க ஒரு வேலை இல்லாதனால நம்ம யார் மூஞ்சியை பார்த்துட்டு இருக்க வேண்டியிருக்குது, மையம் மூஞ்சி, மருமக மூஞ்சி, வேற மூஞ்சியே இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தா அவங்க வேலையை பார்ப்பாங்களா, உங்களை பார்ப்பாங்களா? என்ன ஆகுது, கிளாஷஸ். என்ன ஆகுது, ஃப்ரிக்ஷன். அங்க என்ன ஆயில், அவர் கல்ச்சர் தான் ஆயில். எல்லா ஃபேமிலியும் நீங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் அந்த ஜென்ரேஷன் கேப். இதுக்கு வந்து இங்கிலீஷ்ல சொல்ல ஜென்ரேஷன் கேப்புங்கிற வேர்டு நம்ம கலாச்சாரத்திலே கிடையாதுங்க. இது ஏன் பிரச்சனை வருதுன்னா, உடனே என்ன வேர்டு சொல்றான், ஜென்ரேஷன் கேப். அம்மா ஒன்று சொல்றா, மாமியா ஒன்று சொல்றா, மருமக மாத்தி செய்யறா, 2 பேருக்கு கிளாஷ், மாமியா மருமக கிளாஷ். ஏன் வருது? ஏன் அந்த ஃப்ரிக்ஷனை ஏன் உண்டு பண்றோம், எப்படி வந்ததுன்னு யோசனை பாருங்க. எல்லா வீட்லயும் வருது, எப்படி அந்த ஃப்ரிக்ஷன் கிரியேட் ஆச்சு? Because there is no oil. என்ன ஆயில், கலாச்சாரங்கிற ஆயில் உள்ள ஊத்தாததுனால மாமியா மருமக கிளாஷ், அப்பா மக கிளாஷ், பக்கத்து வீடு கிளாஷ், கிளாஷ் கிளாஷ் கிளாஷ், நிம்மதியற்ற மனம், போராட்டம். இதெல்லாம் ஆனா மனம் என்னங்க குழுக்குழுன்னு இருக்கும். போராட்டம் போராட்டம் போராட்டம். பிகாஸ் we get out of that culture. அதுக்கடுத்து சன்னியாசாசிரமம். இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட். அது நீங்க வந்து வானப்பிரஸ்திலே இருந்து நம்ம கலாச்சாரத்தை அதாவது நம்மளுடைய வேதம் சொல்லி கொடுக்கறத கத்துக்கிறதுங்கிறது அந்த ஏஜ். அதுலயே நீங்க இருந்து குடும்பத்தோடவே இருந்து நம்ம ஆயுசு இருக்க வரைக்கும் இருக்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இந்த வேதத்தை கத்துக்கணுங்கிறதுக்காக பூர்வ ஜென்மத்து புண்ணியம் அவங்களை என்ன பண்ணும், பிரம்மச்சரியத்திலிருந்து இதுக்கு வரமாட்டாங்க, கிரகஸ்தாவுக்கு வரமாட்டாங்க, வானப்பிரஸ்தத்துக்கு வரமாட்டாங்க, ஜம்ப் இன்டு சன்னியாசம். அவங்க குருகிட்ட படிச்சுட்டு, எனக்கு கல்யாணம்லாம் வேண்டாம், நான் இதே மாதிரி உங்களை மாதிரியே நானும் டீச்சிங் வரணும், ப்ரிடாமினன்ட் சாத்விக அவங்களாம், நான் இதே மாதிரி நிறைய கத்துக்கணும், வேதத்தை கத்துக்கணுங்கிற ஆசை அவங்களுக்கு பிரம்மச்சரிய ஆசிரமத்திலே வருதுன்னா அதுக்கு அவங்க போட்ட முட்டுவலி போன ஜென்மத்துல செஞ்ச புண்ணியம். இட்ஸ் குட். சுவாமிஜி என்றவாரு, நீ 2 வருஷம் ஒயிட் ட்ரெஸ்ல இரு, நீ வந்து யோகியதையான்னு பார்ப்போம், என்ன எங்கூடவே இரு, யோகியதையா இருந்தா உனக்கு என்ன கொடுக்குறேன், சன்னியாசம் கொடுக்குறேன், அப்புறம் நீ எனக்கு என்ன பண்ண அசிஸ்டண்டா என் பக்கத்துல உட்காந்து கத்துக்கோ, அப்புறம் நீ ஒரு குருவாயி வேணும்னா இன்னும் 2 பேருக்கு சொல்லி கொடு. இப்படிதான் குரு வந்து உருவாக்குவார். அவர் குரு என்ன, அவர் போனதுக்கு அப்புறம் அடுத்த குரு வேணும் இல்லைங்களா, அதை உருவாக்கிடுவார். அவர் அடுத்த ஜென்ரேஷனுக்கு அடுத்த குரு ரெடி பண்ணி விட்டுருவார். வேணா அவங்க கூட இருக்கலாம், இல்லை வெளியில போனா ஃபுல்லா கத்துக்கிட்டானா அவன் வெளியில போயிடலாம்.
போய் லோகக்ஷேமார்த்தம் எதுக்கு ஒர்க் பண்ணுவார் அந்த சன்னியாசி? உலக மக்களின் நன்மையின் பொருட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சுவார். அது இங்கிருந்தும் போகலாம், பிரம்மச்சரியிலிருந்தும் போகலாம். கிரகஸ்தாலிருந்து போகணும்னா கணவன் போகணும்னா மனைவி பெர்மிஷன் கொடுக்கணும், மனைவி போகணும்னா கணவன் பெர்மிஷன் கொடுத்தா தான் போக முடியும், இல்லைன்னா போக கூடாது. பிரம்மச்சரி ஆசிரமத்தில் அம்மா பெர்மிஷன் கொடுக்கணும், வேற யாரை பத்தி கவலையே கிடையாது. அம்மா ஓகேன்னா தான் சன்னியாசமே எடுத்துக்க முடியும். ஃபர்ஸ்ட் அம்மா சரிங்களும். ஆனா கிரகஸ்த ஆசிரமத்தில் கணவன் மனைவிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து போனா இல்லைன்னா போகக்கூடாது. இப்ப கணவன் போறேன்னா மனைவி வேண்டாம்னா கொடுக்க மாட்டார் சுவாமிஜி, அந்த குரு கொடுக்க மாட்டார். எனக்கு சன்னியாசம் கொடுக்குற அவர் குரு தான் கொடுக்கணும் உங்களுக்கு. அடுத்தது வானப்பிரஸ். இப்படி இந்த மாதிரி சன்னியாசம் 3 ஆசிரமம் 4 ஆசிரமத்திலையும் வாட் ஆர் த டூஸ் டோன்ட்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணினதுனால மனப்போராட்டம் அவர்களுக்கு அப்படின்னா என்னன்னே தெரியாத வாழ்ந்தவர்கள் முன்னோர்கள். மனப்போராட்டம்னா என்னன்னே தெரியாது, டிப்ரெஷன்னா என்ன மீனிங்னே தெரியாது அவங்களுக்கு. அப்படின்னு இங்கிலீஷ் மீனிங் நினைக்காதீங்க. அந்த உணர்வு அப்படின்னா என்னன்னு தெரியாம வாழ்ந்ததுக்கு காரணம் நம்மளுடைய வர்ண ஆசிரம தர்மம், கர்மம். அப்புறம் மனப்போராட்டம். இப்போ இதோட ஒரு இது முடிஞ்சுது. அடுத்தது எந்தெந்த இடத்துல எனக்கு மனப்போராட்டம் வருது இப்ப லைஃப்ல, ஏங்க இதெல்லாம் இப்ப எல்லாம் கிடையாது, எல்லாம் மாறி போச்சு, இப்ப நான் என்ன பண்ணட்டும்? அடுத்த கேள்வி. இதெல்லாம் சொல்றீங்க அழகா இருக்கு. இப்ப ஆனா பிராக்டிக்கலா நம்ம போய் இது என்ன எப்படி ஃபாலோ பண்றது, என்ன பண்றது, காதுல வேணா கேட்டுக்கலாம். அப்படின்னா இப்போ எனக்கு மனப்போராட்டம் எங்கிருந்து வருதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல நீங்க நினைக்கிறீங்க என்னை அவன் ஏமாத்திட்டான், நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான், காசை வாங்கிட்டு ஏமாத்திட்டான், பிஸ்னஸ் பண்ணி நம்மளை ஏமாத்திட்டு அவன் போயிட்டான். உறவுக்குள்ள நீங்க ஒரு ஆள் நம்பியிருப்பீங்க, அவர் உங்களுக்கே துரோகம் பண்ணியிருப்பார். உங்களோடவே இருந்துட்டு உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்கலாம், பிசினஸ்ல துரோகம் பண்ணியிருக்கலாம், உறவுகள்ல எமோஷனல் விஷயமாவும் நீங்க ஏமாத்தப்பட்டிருக்கலாம். பிசிக்கலானா பணம், சொத்து, வீடு, அண்ணன் தம்பிகள் ஒருத்தர் ஏமாத்திக்கிறதுங்கிறது பிசிக்கல். எமோஷனல், அந்த பிசிக்கலோட எமோஷனல் தான் ரொம்ப வலிக்கும். அப்ப நமக்கு என்ன வருது? மனப்போராட்டம். சாஸ்திரம் சொல்லுது, ஏமாற்றப்பட்டு விட்டேன். அடுத்த கேள்வி உன்னை கேட்க சொல்லுது, ஏன், எப்படி நடந்ததுன்னு யோசனை பண்ணுங்க. நம்ம அதை யோசனையே பண்றதில்ல. எப்படி நடந்ததுன்னு உடனே கை காய்ப்போம். அவன் காரணம், அவள் காரணம். அவங்கள காரணமே கிடையாது. நான் ஏமாற்றப்பட்டேன் என்றால் எனக்கு காரணம் யாருதான்? நான் தான். சொன்னா வலிக்கும், ஆனா உண்மை அதுதான். ஏன்னா இப்ப நம்ம 2 பேர் சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன், நான் 2 உறவுகள் எடுத்துக்கலாம், 2 பிசினஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா பிசினஸ் தான் ஏமாத்திட்டாங்க, ஏமாத்தி கொண்டு போயிட்டான், ஓடி போயிட்டான், என்ன சொல்றது, திருடிட்டான், எனக்கு தெரியாம அவன் திருடிட்டான். இப்ப 2 பேர் சேர்ந்து பிசினஸ் பண்றீங்க இல்லையா? ஒரு எக்ஸாம்பிள், ஏபில ஒரு பிசினஸ் நடக்குது அப்படின்னா பி பர்ஃபெக்டா வராரு, எல்லாம் பாத்துக்கிறாரு. 2 பேரும் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருந்தா தான் பிசினஸ். நமக்கு ஆகாதனோட சேர்ந்தாங்க பிசினஸ் பண்ணுவோம். நமக்கு நம்ம ஒத்து வருவான், நல்லவன் நினைச்சு முடிவு பண்ணி தானே ஆரம்பிக்கிறீங்க. எஸ், ஏபி சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. ஏபி நம்பரா, பி ஏ நம்பரா, அதுலதான் அந்த பிள்ளையார் சொல்லி பிசினஸ் ஒன்னா சேர்ந்து பண்ணலாங்கிறதே ஆரம்பிக்கிற இடம். இப்ப ஏபி பாத்துக்கும் போது பிங்கிறவரு ரெகுலரா வர்றாரு, பர்ஃபெக்டா ஹார்ட் ஒர்க் பண்றாரு, எல்லா விஷயத்திலும் முன்னேற்றத்துக்கு படாத பாடுபடுறாரு. இப்ப ஏங்கிற கேரக்டர் எங்கேயோ தப்பு பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அந்த அளவுக்கு நம்ம ஈக்குவலா போட்டுக்கிட்டே இருந்தா பிரச்சனையே வராது. பி எந்த அளவுக்கு டெடிகேட்டடா அந்த ஒர்க்ல இருக்காரோ அதே அளவுக்கு ஏழு இருக்கிறார். அவரு இதே மாதிரி தினம் வராரு, தினம் பண்றாருங்க போது ஓரளவுக்கு பிரச்சனைகள் குறையும். இப்ப என்ன நடந்துருது? பி நல்லா பண்றாரு, பாத்துக்கிறாருன்னு ஏக்கு என்ன, அவன் தான் எல்லாம் பாத்துக்கிறான்ல. ஒரு அந்த இடத்துல 2 மேன் பவர் தேவையே இல்லைங்க. இந்த காலத்து பசங்க அந்த இடத்துக்கு அது 1 மேன் பவர் போகுது. நான் என்னுடைய மேன் பவர் வேற ஏதாவது சமைச்சுன்னா நான் வேற ஏதாவது சம்பாதிப்பேன் அப்படிங்கிற மோட்ல போகும்போது என்ன பண்றது? கம்ப்ளீட்டா பி கையில விட்டுற வேண்டியது. ஏதாவது ஒரு நாள் ஒரு மாசத்துக்கு ஒரு நாள், வாரத்துக்கு ஒரு நாள், அப்படி மொல்ல வாரத்துக்கு ஒரு நாள் போக ஆரம்பிச்சு, அப்படி மாசத்துக்கு ஒரு நாள் போக ஆரம்பிச்சு, அப்படியே 6 மாசத்துக்கு ஒருக்கா போக ஆரம்பிச்சு, வருஷத்துக்கு 2 நாள் 3 நாள் ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சாருன்னா பி கூப்பிட்டாருன்னா போற அளவுக்கு என்ன ஆயிட்டே போகுதா? அப்ப பி யோசனை பண்ணுவாரு, அவ்வளவு கம்ஃபர்ட்டா இருக்கிறான். நான் கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியில நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அவன் கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியிலேயே வரல. சம்பாரிச்சுல அவனுக்கு கொடுக்கணுமா அப்படின்னு பி யோசனை பண்ணுவான். அந்த யோசனைக்கு ஏன் விட்டிருக்க கூடாது? அந்த யோசனை அவனுக்கு வந்திருக்கவே விட்டுருக்க கூடாது.
ஏன் அவன் நீ கம்ஃபர்ட்டா இருக்க, நான் வந்து பாடுபடுறேன், நான் அப்ப சம்பாதிக்கிறது உனக்கே நான் 50% நான் ஏன் கொடுக்கணும்? நீ முதல்ல பிசினஸ் தொடங்கும் போது போட்ட ஒரு 2 லட்சம் 4 லட்சம் ஒரு 40 லட்சத்துக்காக நான் என்னுடைய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நான் இவ்வளவு சம்பாரிச்சு வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் சம்பாரிச்சதில்ல இல்ல, உனக்கு நான் ஏன் 50 கொடுக்கணும்? நீ கேட்கிற பணத்தை 40 லட்சம் போட்ட எடுத்துட்டு ஓடு, அதுதான் உனக்கு தர்மம்னு அவன் பிக்ஸ் பண்ணிக்குவான். பி இவனுடைய ஆக்டிவிட்டிஸ்னால பி ஃபிக்ஸ் பண்றான். என்ன ஃபிக்ஸ் பண்றான்? எல்லாம் ஜாலியா இருக்கீங்க, அவங்கவுங்க வேலை அவங்கவுங்க தொழில் பண்ணிக்கிறீங்க, அதுல நீ நிறைய சம்பாதிச்சுக்கிற, எனக்கு இதை விட்டா வேற வழி கிடையாது, இதை நான் முன்னேற்றேன். அப்ப என்ன பண்ணுவான் பி? அவன் தர்ம ஒரு ஸ்கேல் கிரியேட் பண்ணிக்குவான். இவ்வளவு கொடுத்தா போதும், அவன் பண்றக்கும் போறக்கும் அவன் பண்ற உழைப்புக்கு இவ்வளவு கொடுத்தா போதும், மிச்சத்துல என்ன பண்ண ஆரம்பிப்பான்? புரிஞ்சுதா? அப்ப ஏன் என்ன பண்றது? இப்ப பிரிச்சுக்கலாம். அப்படி ஆரம்பிக்க இவன் கொஞ்சம் ஸ்மெல் பண்ணிட்டான் அப்படின்னா உடனே என்ன வரும்? பிரச்சனை வரும். அவன் ஏதோ ஏமாத்த இவன் தெரிஞ்சு போயிடும். ஏதோ ஒரு காலகட்டத்தில் தெரியல, கொஞ்சம் காலகட்டம் ஆகும்போது என்னடா அது இவ்வளவு ப்ராஃபிட்டுக்கு நமக்கு இவ்வளவுதான் கொடுக்குறான் அப்படி வந்து பேக்கெட் மட்டும் நப்பிட்டு போகணும்னு நினைச்சா அந்த ஏக்கு என்ன நடக்கும்? அவன் வெளியில அனுப்ப ட்ரை பண்ணிடுவான். பி என்ன பண்ணுவான்? ஏ வெளியே. அப்போ பிக்கு வந்து பாருங்க, அந்த பிசினஸ் அப்படியே கத்துபடி பண்ணி வச்சிருப்பான். இவனுக்கு ஏ வந்து அந்த பிசினஸ் எடுத்தா கூட நடத்த தெரியாது. இதை வந்தா அப்ப என்ன ஆகுது? பிரிச்சுக்கலாங்கிற வார்த்தை யாரு தான் சொல்லுவா? பி தான் சொல்லுவான். ஏன்னா அவன் வந்து வெல்வர்ஸ் ஆயிட்டானே, கையில பணம் இருக்கு, நீ கிளம்பு. அவன் இவனுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை அவன் சம்பாரிச்சானாவே அவனுக்கு அந்த எண்ணம் வந்துடும். இப்ப நான் 4 லட்சம் போட்டு ஆரம்பிச்சா அவன் கையில 4 லட்சம் வந்தனே, முதல்ல 4 லட்சம் கொடுத்து இவன் வெளில அனுப்பணும்னு பி பிளான் பண்ணிடுவான். ஏன் எதுக்கு உதவாக்கிற? உன்னை வச்சு நான் என்ன பண்றது? சோ அவனை ஏமாத்தலாங்கிற எண்ணத்துக்கு பி வந்து ஏமாத்தலான்னு எண்ணத்துக்கு கொண்டு வந்ததே ஏதான். ஐயோ ஏமாத்திட்டான், அவன் நல்லா இருப்பானா, அப்படி போயிடுவான், இப்படி போயிடுவான், அவன் பாரு அந்த கார் வாங்கிட்டான், இந்த கார் வாங்கிட்டான், அவன் அப்படி இருக்கிறான். இதத்தான் அவனுக்கு இப்படி கை காமிக்க தெரியும் போது, ஒரு விரல் அவனை காமிக்கும் போது 3 விரல் உங்களை காமிச்சிட்டு இருக்குது. நீ 3 தப்பு பண்ணினதுக்கு அப்புறம் தான் அவன் என்ன பண்ணியிருக்கான்? ஒரு தப்பு பண்ணியிருக்கான், உன்னை ஏமாத்திருக்கான். சோ இந்த மாதிரி திங்கிங் சாத்விக குண பீப்புளுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். இந்த தமோ குண பீப்புள், ரஜோகுண பீப்புள் தான் இந்த இடத்துல ஸ்லிப் ஆகிறதே. அதனாலதான் சாஸ்திரம் சொல்லிட்டே இருக்கும், நீ சாத்விக குணோபவ அர்ஜுன, நீ சாத்விகத்துக்கு வந்து இந்த உலகத்தில் அமைதியாகவும் மற்றவங்களால் நீங்க ஏமாற்றப்படாமல் ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைச்சீங்கன்னா எங்க வந்து நிக்கணும்? சத்துவகுண பிரதான வாழ்க்கையை வாழ்ந்தீங்கன்னா மட்டும்தான் யூ கேன் ஹாவ் அ ஹாப்பி லைஃப். எங்க கத்துக்கிறது? கத்துக்கிட்டா தான் அப்புறம் இருக்குன்னு தெரியும், அப்புறம் நீங்க அதை ஃபாலோ பண்றது. இதே அடிக்கடி இந்த பசங்க பிள்ளைங்க மேட்டில் இதுல சொல்லுவேன் அடிக்கடி. இந்த நல்ல யோசனை பாருங்க, அந்த பையன் என்னை ஏமாத்திட்டான், அந்த பொண்ணு வந்து சொல்லுதா? அல்ல பையன் சொல்லுவான், யாரோ ஒருத்தர் எடுத்துக்க மாத்தி, அவன் என்னை ஏமாத்திட்டான், லவ் பண்றேன்னு சொன்னா ஏதோ பண்ணி ஏமாத்திட்டான் அப்படிங்கும் போது அந்த பொண்ணு ஒரு எக்ஸாம்பிள், பொண்ணு சொல்லுது என்னை வந்து அந்த பையன் ஏமாத்திட்டான், ஏமாற்றப்பட்டு விட்டேன், என்னை லவ் பண்றேன்னு சொன்னா இந்த மாதிரி பண்ணிட்டு என்னை விட்டுட்டு ஓடி போயிட்டான் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம உடனே அந்த பையன் மோசம் அந்த பொண்ணு நீட்டுதுன்னா அந்த பையன் ஒரு தப்பு தான் பண்ணியிருக்கான், 3 தப்பு இந்த பொண்ணு பண்ணியிருக்கணும், அப்பதான் அந்த தப்பு அங்க நடந்திருக்கும். 3 தப்பு இந்த பொண்ணு பண்ணியிருப்பா, என்னன்னு வெளி உலகத்துக்கு தெரியாது. அதனால நம்ம அந்த பொண்ணு யாரை காமிக்கிறாரோ அவன உடனே என்ன பண்ண? அரெஸ்ட் பண்ணு, ஜெயில போடு, எல்லா தண்டனையும் அவனுக்கு தான். நீ மாத்தி வேணா எடுத்துக்கிறேன், சும்மா ஒரு உதாரணத்துக்கு எடுத்தேன். ஏங்க பையன் ஏமாத்த மாட்டான், பொண்ணு ஏமாத்த மாட்டான், எல்லாமே நடக்குது. இந்த காலத்துல பொண்ணு ஏமாத்த அதை விட பயமா இருக்குது. பொண்ணு மேல இருந்து மலையில இருந்து கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போய் தள்ளி விட்டுறாளுங்க, ஆள் வச்சு வெட்டுறாங்கிறாங்க. சோ எல்லாமே இந்த காலத்துல சமந்தான், நான் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டேன். அப்போ அந்த பொண்ணு ஏன் ஏமாந்தா? அடுத்த கேள்வி, ஏன் 3 தப்பு பண்ணுனா? தப்பு பண்ணதுனாலதான் மாட்டிக்கிட்டா. அந்த 3 தப்பு பண்றதுக்கு காரணம் என்ன? அந்த பொண்ணு தமோகுண பிரிடாமினண்டா இருந்ததுன்னா அவன் பண்றது எது தப்பு சரின்னு அந்த பொண்ணால கண்டுபிடிக்க முடியாது. சத்தோகுண பிரிடாமினன்ட் பொண்ணா இருந்ததுன்னா அவனுடைய பார்வையில மாற்றம் வரும்போதே கண்டுபிடிச்சிருவா. இன்டெலிஜென்ஸ் டிசைர்ட் பை சத்தோகுணம். அப்போ பேரண்டிங் எப்படி இருக்கணும்? சத்தோகுணத்தில் வளர்க்க. அந்த பொண்ணு எப்படி வேணா பிறந்திருக்கலாம், தமோ குணத்துல பிறந்திருக்கலாம், ரஜோகுணத்துல பிறந்திருக்கலாம், இன்பானவே சத்தோகுணம். ஆனா பேரண்டிங் எப்படி இருக்கணும்? சத்தோகுண பிரதானமான பேரண்டிங் அந்த குழந்தைக்கு பெண் குழந்தைக்கு நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா அந்த குழந்தை அந்த சத்துவகுணத்துல வளர்ந்திருந்ததுன்னா கண்ணுல பார்க்கும் போதே பிரச்சனையை கண்டுபிடிச்சு ஒதுங்கிக்கிற சக்தியை இறைவன் கொடுத்திருக்கிறார்.
அம்மா அப்பா கொடுக்கறது இல்லைங்க. அந்த பெண்ணுங்கிறது தன்னைத்தானே காப்பாற்றிக் கொள்வதற்கும் தனக்கு பிறக்க போக்கிற குழந்தைகளை காப்பாற்றிக் கொள்வதற்கும் உண்டான சக்தியை ஒரு பெண் குழந்தைக்கும் இறைவன் கொடுத்திருக்கிறார். அது மூடப்பட்டு விட்டதுன்னா தமோகுண பிரிடாமினன்டான வளர்க்கப்பட்ட பெண்ணால, தமோகுண பிரிடாமினன்டா பிறந்த குழந்தையினால தவறுகளை கண்டுபிடிக்க இனிஷியல் ஸ்டேஜ்ல கண்டுபிடிக்க முடியாது. எல்லாம் போய் மாட்டுனதுக்கு அப்புறம் தான் ஐயோ இவன் என்னை ஏமாத்துறான், லவ் பண்றேன்னு சொல்லிட்டு 4 பேர்த்துட்டு கொண்டு விட்டுட்டான்னு ஒரு பொண்ணு சொல்லுதுன்னா என்ன பிரிடாமினன்ட் அந்த பெண்ணு? தமோகுண பிரிடாமினன்ட். அவனால என்ன கண்டுபிடிக்க முடியல? பாவம் அந்த குழந்தைங்க, அதனால கண்டுபிடிக்க முடியாது. அவன் ஏமாத்துறாங்கிறதே இந்த பொண்ணுக்கு தெரியும். அதே சத்துவ குணமா என்ன வேணும்? பாக்குற பார்வையிலே கண்டுபிடிச்சிடும். யூ ஆர் ரைட், யூ ஆர் ராங். குழந்தைகளை எப்படி வளர்த்தணும்? இது இப்படித்தான் வளர்த்தணும் நம்ம சொன்னோம்னா என்ன? குழந்தைகளை வளர்த்து என்ன சொல்லுவோம்? ஒரு அதுக்கு என்ன வேர்டு சொல்லிக்கிறீங்க? ஆர்த்தடாக்ஸ் செட்டப் ஃபேமிலியில குழந்தைகளை வளர்த்த தேவையில்லை. குழந்தைங்கன்னா என்ன கேட்குதோ அது ஜாலியா என்ஜாய் பண்ணு. சைல்டுஹுட் என்ஜாய் பண்ணு, என்ன கேட்டாலும் வாங்கி தரணும். என்ன கேட்குது? என்ன நடக்குது? பேரண்டிங்கு குழந்தைய நல்லபடியா வளர்த்துற நினைச்சுக்கிட்டு கொண்டே தமோ குணத்துல என்ன பரப்பனை ஊர்வனை நீந்துவனெல்லாம் வாங்கி கொடுத்தா அந்த பாடிஸ் எல்லாம் என்னங்க? சத்துவ குணமாங்க. அந்த குழந்தை அது என்ன சத்துவ குணமா? டெட் பாடிஸ், தி லெக்ஸ் ஆஃப் டெட் பாடிஸ், விங்ஸ் ஆஃப் டெட் பாடிஸ். அது கொடுக்குமா என்ன குழந்தைகளுக்கு சத்துவ குணத்தை? அப்ப என்னதான் கொடுக்காது? ஆட்டோமேட்டிக்கா தமோ குணம். அப்ப என்ன பண்ணுது அந்த குழந்தைங்க? ஏமாறுது. அப்புறம் படிப்புல பாருங்க, எல்லா இடத்துலயும் தமோகுண பிரிடாமினா அந்த குழந்தை கஷ்டப்பட்டுட்டு தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. சத்துவ குணம்னா எல்லாமே கிளாஸுக்கு போதா, ஒரு படிக்கிறதா, ஒரு யார் என்ன தப்பு நடக்குங்கிறத கண்டுபிடிக்க தெரிஞ்சிட்டாவே போதுங்க. நீங்க போய் நாம நினைச்சுக்கணும் நம்ம குழந்தைய காப்பாத்துறோம், நம்மளால காப்பாற்ற முடியாது. ஏன்னா நம்ம ஸ்கூல்ல கொண்டு விடுறோம் அப்படின்னா அது இன்னொரு உலகத்தை பாக்குது. அங்க அது தானே போராடி தன்னைத்தானே காப்பாத்திக்கணும். இந்த தன்னைத்தானே காப்பாத்திக்கிற குணம் தவறு ஆரம்பிக்கும் போது தெரிகிற குணம் எங்க தெரியும்? அந்த பொண்ணுக்கு சத்துவ குண பிரிடாமினா தான். அந்த பொண்ணை ஒருத்தர் ஒண்ணு பெட்ட நெகுத்த முடியாது. கண் பார்வையில எரிச்சிருவா. இதெல்லாம் பண்ணி விட்டுட்டு இப்ப பாருங்க, இப்ப சொசைட்டி என்ன பிரச்சனை இருக்குது ஏங்க? அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்தா அந்த குடும்பத்துல மன போராட்டங்கிறது, இந்த மாதிரி ஒரு பெண் இருந்து இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, எங்க போச்சு நிம்மதி? ஜீரோ, அவுட்டு. பேரண்ட்டு கூட பிறந்த சிப்ளிங்ஸ் எல்லாம், அவங்க தாத்தா பாட்டி, இந்த தாத்தா பாட்டி, டோட்டல் நிம்மதி போச்சு. அப்புறம் அது ஆறாத வடு அந்த குழந்தைக்குள்ள, பெண் குழந்தைக்குள்ள அது ஆறாத வடு, இறக்குற வரைக்கும் ஆறாத வடு. She cannot have a happy life. இதுக்கப்புறம் நீங்க பெரிய வேடம் பார்த்து கல்யாணம் வச்சிருக்கலாம், அவங்களும் நல்லபடியா வச்சுக்கலாம், அதெல்லாம் வேற. உள்ள இருக்கிற வடு ஆறாது. ஏன்னா அந்த வயசுல அது ஏமாற்றம். சோ ஜாக்கிரதையா இருங்க, ஜாக்கிரதையா வளர்த்துங்கன்னு யாரு சொல்லித்தர? இப்ப உங்க அப்பாவா, உங்க அம்மாவா? யோசனை பண்ணிப்பாரு, யார் சொல்லித்தரது? இப்ப நான் சொல்லித்தரேன் நானா? ஐயோ நான் இல்லைங்க, நான் சொல்லித்தரேன் இது நினைச்சுக்காதீங்க. ஏன்னா நான் என்ன அவதாரமே என்ன? ஐயோ நத்திங் ஃப்ரம் மை பிரெயின், இட் இஸ் எவ்ரிதிங் இன் அவர் கல்ச்சர். புரிஞ்சுங்களா? அடுத்தது இன்னொரு மனப்போராட்டம் வர இடம் ஒன்னொன்னா பார்த்து அதுக்கு காரணம் என்ன நம்ம அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அடுத்தது எண்ணிய எண்ணம் நிறைவேறல. இத்தனை படிச்சேன், இத்தனை மார்க் வரும்னு நினைச்சேன், வரல. இந்த காலேஜ் இடம் கிடைக்குன்னு நினைச்சேன், வரல. ஏன்னா இப்போ ரிசல்ட்டு எல்லாம் வரதுனால சொல்றேன். இந்த மெடிக்கல் காலேஜ் இதுக்கு போகலான்னு நினைச்சேன், வரல. இன்ஜினியரிங் காலேஜ் போகலான்னு நினைச்சேன், கிடைக்கல. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி நினைச்சேன். மனம் எது ஆசைப்பட்டதோ அது நிறைவேறாத போது, ஆசைப்பட தப்பு கிடையாதுங்க. அந்த சக்தி, ஆசைப்படுகிற சக்தியை கொடுத்தவர் நமக்கு இறைவன். ஆசைப்படணும், இச்சதி இஸ் அ சக்தி. ஆச்சா, அது நிறைவேறல, ஆசைப்படணும்னு சொல்றீங்க, அப்புறம் நிறைவேறல கவலை. ஆசைப்பட்டது நிறைவேறினாலும் மனப்போராட்டம் இல்லாமல் வாழ்வது எப்படி நான் தான் கத்துக்கணும். அது எப்படி கத்துக்கிறது? எஸ், யூ ஹாவ் டு லேர்ன். ஆசைப்பட்டது, இப்ப நம்ம ஆசைப்பட்ட ஒரு விஷயத்துக்கு ஆசைப்படுறோம், அது நிறைவேறாது யாரு கையில இருக்குது? நாம் நினைச்சுக்கிறோம், ஒரு ஆபீஸுக்கு இன்டர்வியூ போறீங்க, அந்த ஜாப் வேணும்னு போறீங்க, ஆசைப்பட்டு போறீங்க. உங்களை வேண்டான்ட்டு இன்னொரு ஆளை செலக்ட் பண்ணிட்டான். நீங்க ஈக்குவலாவும் இருந்திருக்கலாங்க, அவனை விட கூட நீங்க டேலண்டடா இருக்கலாம், குவாலிஃபிகேஷன் வச்சிருக்கலாம், என்ன எல்லாமே இருக்கலாம். நான் அதெல்லாம் இதான் சொல்லல. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வேலை உங்களை விட கீழ் இருக்கிற ஒரு ஆளுக்கு அங்க என்ன ஆயிடுச்சு, கொடுத்துட்டான். உங்களுக்கு நல்லா தெரியும், அவனை விட நான் குவாலிஃபைன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு ப்ரமோஷன், அவனை விட நான் குவாலிஃபிகேஷன் எனக்கு தான் கொடுத்துருக்கணும் அந்த போஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். அது உண்மையும் கூட.
ஏங்க இதுக்கப்புறம் எப்படிங்க மனப்போராட்டாமல் இருக்கிறதுங்கிறதா வாழ்க்கை பாடம் கத்துக்கணும். இந்த மாதிரி சூழ்நிலை வர்றதுக்கு முன்னாலே என்ன பண்ணி வச்சிருக்கணும், இந்த மாதிரி சூழ்நிலை வந்தா நான் எப்படி அதை எந்த விஷனை கொண்டு பார்த்து எனக்குள்ள மனப்போராட்டம் வராமல் பண்ணிக்கணுங்கிறத பிரம்மச்சரிய ஆசிரமத்திலே படிச்சு வச்சிருக்கணும். அப்பதான் இந்த பிரச்சனை வரும்போது யூ கேன் டேக்கிள் இட் ஈஸி. ஓகே போ 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 அதாலும் சரி, ஓகே ஓகே. அந்த மூடு அங்க இருந்து டெவலப் ஆகி வந்திருக்கணும். திடீர்னு இங்க எல்லாம் டெவலப் ஆகாது. நான் தியானம் பண்றேன் ஜபம் பண்றதுனால வராது இதெல்லாம். அப்போ இப்ப இது நடக்குது, மனம் என்ன ஆகும், அப்படியே அடிச்சுக்கும். 4 நாளைக்கு தூக்கம் வராது. எனக்கு கிடைக்க வேண்டியது தட்டி பறிச்சுட்டா இன்னொருத்தங்க போது உடனே நம்ம யாரை கை காமிக்கிறோம், இவன் தான் காரணம். அந்த ஜாப் அது யாரு மேனேஜிங் டைரக்டர் ஒருத்தர் யார் போஸ்ட் கொடுத்துருப்பாரு இல்லைங்களா, ஒன்னா அவனை காரணம் சொல்லுவோம். இல்லையா அந்த போஸ்ட் கொடுத்தாரு பாத்தீங்களா, அவனை கை நீட்டினீங்கன்னா தப்பு யாருட்டு இருக்குன்னு அர்த்தம். என் மன போராட்டத்துக்கு காரணம் யாருன்னு கை நீட்டினீங்கன்னா 3 தப்பு நீங்க பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். கை நீட்ட வேண்டாம், மனசுக்குள்ள சொன்னாலே போதுங்க. என்ன கையை நீட்டலீங்கன்னு சொல்லக்கூடாது. என்ன கையை நீட்டலீங்க அவளும் சொல்லி மனசுக்குள்ள சொன்னாங்க. எப்படி இருந்தாலும் நம்ம என்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்மளுடைய ஒரு இப்ப அங்க போய் நான் பர்ஃபெக்டா பண்ணினேன், நான் இந்த தப்பும் பண்ணல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா நாம பிறக்கும் போதே நம்மளுடைய வாழ்க்கை என்பது டிசைட் ஆகிதான் பிறக்கிறோம். அந்த டெசிஷன் எப்படி எடுக்குதுன்னா, யார் எடுக்கிறதுனா பூர்வ ஜென்மத்துல நான் செஞ்ச புண்ணிய பாப்பங்கள் தான் என்னை இந்த ட்ராக் போட்டு கொடுக்கறதாரு, பாதை கதி. இந்த பாதையில் நான் எப்படி இந்த வாழ்க்கையை நான் எங்கெங்க போய் எங்கெங்க வரணுங்கிறத பிறக்கும் போதே டிசைட் ஆகிதான் நீங்க பிறக்குறீங்க ஆச்சுங்களா. இப்ப நீ ஒரு பையன் மெடிக்கல் படிக்கணும்னு ஆசைப்படுறான், அதுக்கான உண்டான வேலையெல்லாம் செய்யறான், மார்க்கும் வந்துருது, ஏதோ ஒரு காரணத்தில் தட்டி போயிருது அப்படின்னா அந்த காலேஜோ மற்றவங்களோ காரணம் இல்லை. அவன் அந்த பாதையில் அவன் பிளான் ஆகி பறக்கல, அவன் வேறொரு பாதையில் அவன் போவதற்கு பிறக்கப்பட்டிருக்காங்க போதே ஆட்டோமேட்டிக்கா அவன் அந்த பாதையில் நேச்சர் அவனை இழுத்து செல்லும். ஏ மெடிக்கல், பி இன்ஜினியரிங். ஏ அவன் ஆசைப்படுறான், ஆனா கிடைச்சது என்னது, பி வாழ்க்கை, இன்ஜினியரிங் லைஃப். அப்படின்னா அவனுக்கு என்ன புரிஞ்சுக்க தெரியணும், ஓ நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை இதுல போக சொல்லி பகவான் சொல்றாரு, ஐ ஹாவ் டு கோ இன் திஸ் வே போது அக்செப்டன்ஸ். இது எப்ப தெரிஞ்சிருக்கணும், படிக்கிற காலத்திலேயே எதிர்பார்க்கறது. இதுக்கு தான் ஒரு ஸ்டோரி ஒன்று ஆப்டா இருக்கும் பாருங்க, ஞாபகம் வருது. ஒரு இந்த மலை சைடு வாழ்றவங்க ஒரு குதிரை வச்சு, ஏன்னா அந்த இடத்துல மலையில மேல கீழே ஏறி இறக்குறதுக்கு அவர் ஒரு குதிரை வச்சிருக்காரு. டிரான்ஸ்போர்ட், மீடியம் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஹார்ஸ், வெரி குட் ஹார்ஸ், பியூட்டிஃபுல் ஹார்ஸ். அந்த ஏரியாவில் இருக்கவங்க எல்லார் வீட்லயும் ஒரு ஹார்ஸ் இருக்கும். ஹார்ஸ்னா அது மேல வண்டி கிடையாதுங்க, ஏன்னா வண்டியில போக முடியாது. மலை மேலே கீழே ஏறும்போது வண்டியில போக முடியாது. ஹார்ஸ் மேல ஏறி உட்காந்தா போகலாம், பேனா பின்னால ஒருத்தர் கொஞ்சம் லைட் வெயிட்டா இருந்தா பின்னால உட்காந்து 2 பேர்த்து அது கேரி பண்ணிட்டு போகும். வண்டியெல்லாம் போக முடியாது, ஏன்னா அந்த சக்கரம் போற அளவுக்கு ரோடு இருக்கணும் இல்லைங்களா, அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் ஃபாரஸ்ட், பட் ஹில் ஃபாரஸ்ட். அப்போ ஒரு பக்கம் போகணும்னா அவங்க என்ன வச்சிருக்காங்க, வீட்டுக்கு வீடு வச்சிருப்பாங்க, ஒரு ஹார்ஸ் வச்சிருப்பாங்க. ஒரு நாள் அதை வச்சுதான் அவங்க ஒரு பக்கம் வேலைக்கு போறதோ, வாழ்வாதாரமே அதை வச்சுதான் வர முடியும். அதுலதான் டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கணும், திரும்பி அங்கிருந்துதான் வரணும், ஒரு பக்கம் வேணும் வரது வாங்குறது எல்லாமே அந்த ஹார்ஸ் இருந்தா தான் அவங்க தே கேன் சர்வைவ். அப்ப திடீர்னு பார்த்து ஒரு நாள் காலை எழுந்து பார்த்தா ஹார்ஸை காண ஒருத்தருது. அப்படின்னு பக்கத்து, ஏன்னா ஹார்ஸை காணங்கிறது பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் அது கேட்கறாரு, ஏன்னா அங்க வந்துதான் இங்க வந்தான்னு போய் பார்க்கணும் இல்லையா. பார்க்கும்போது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிருது. என்னாச்சு, ஏன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இப்படி என்ன ஹார்ஸை காணுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. சொல்லும் போது ஐயோ என்னடா இப்படி ஆகி போச்சு உங்களுக்கு, அப்படியா இப்படியா அப்படின்னு அவங்க எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் பேத்தட்டிக்கா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் இவர் என்ன சொல்றாரு, என்ன நடக்க போகுதுன்னு யாருக்கு தெரியும். அவர் சொல்ற வார்த்தை, எதுக்காக இது நடந்ததுன்னு யாருக்கு தெரிய போகுது, வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங் ஐ டோன்ட் நோ. ஹார்ஸ் தொலைஞ்சு போனது ரைட் ஆர் ராங் எனக்கு தெரியாது, போயிடுச்சு, நான் அது போறது போயிடுச்சு. அக்செப்டன்ஸ் தேடுறாரு, தேடிட்டு இருக்காரு. ஆனா மனசுக்குள்ள என்ன எப்படி ஒரு ஆட்டிடியூட தேடுறாரு, இது நல்லதா கெட்டதான்னு எனக்கு தெரியல. இந்த வாழ்க்கையில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது, ஹார்ஸ் காணாம போனதுங்கிறது ஒரு இன்சிடென்ட். ஆனா இது நல்லதா கெட்டதான்னு எனக்கு தெரியல. இப்ப நாம என்ன பண்ணுவோம், கன்க்ளூட் பண்ணிடுவோம், இது என் வாழ்க்கையில் நடந்த கெட்டது அப்படி நாம முடிவு பண்ணி எல்லாரும் கேட்கறாங்க. இது இந்த இன்சிடென்ட் உங்க வாழ்க்கையில் we are concluding the incident சொல்ல வரேன்.
we are concluding the incident as wrong. பட் அவர் என்ன சொல்றாரு, ஐ டோன்ட் நோ வெதர் இட் இஸ் ரைட், வெதர் இட் ஹேப்பன் ஃபார் ரைட் திங் ஆர் நாட் திங், எனக்கு தெரியல. தட் ஏன் அப்படி சொல்றீங்க? தட் இஸ் லைஃப். எது நடந்தாலும் அது ரைட்டா, எனக்கு சரியா தவறானது எனக்கு தெரியல. நீங்களாம் சொல்றீங்க இட்ஸ் ராங்னு, பட் எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் அது கன்க்ளூஷன் பண்ணல ஆச்சுங்களா. எல்லாத்துக்கும் இது என்ன இந்த ஆள் இப்படி பேசிட்டு இருக்காரு அப்படின்ட்டு அவங்கவுங்க எல்லாம் மாற்ற அப்படி நியூஸ் போகுது. எங்கேயுமே காணோம், யார் வீட்லேயும். அதான் வீடுனாங்க இங்கொண்டு அங்கொண்டு தான் இருக்கும் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே. போய் அவரும் எங்கெங்கேயோ தேடி பார்க்குறாரு, காண. பொழுதா வரைக்கும் எனக்கு தேடியே போச்சு. வீட்டில் வந்தார், இருக்கிற சாப்பிட்டு படுத்துறாரு. அடுத்த நாள் காலையில் குடிசை விட்டு வெளியில் வந்து பார்த்தா 10 ஹார்ஸ் நிற்குது. இந்த ஹார்ஸு அது வந்துருச்சு, கூட ஒரு 10 ஹார்ஸ் நிற்குது. இவருக்கு ஒன்றும் புரியல. எல்லாம் வைல்டு ஹார்ஸ், நாட் டேம்டு. இது போய் என்ன பண்ணிருச்சு, அந்த ஃபாரஸ்ட் இருக்கிற ஹார்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்துருச்சு ஆச்சா. இப்ப எல்லாம் கூட்டம் கூடி போச்சு. மறுபடியும் அடுத்த நாள் எல்லாரும், ஆஹா கொடுத்த வச்ச மகராசன்டா நீ, ஏன் அந்த 10ஐயும் டேம் பண்ணா வித்தரலாம். அது அங்க அதுதானே அவங்களுக்கு தேவை, அந்த மக்களுக்கு அந்த ஹார்ஸ் தான் தேவை. ஒன்லி திங் இஸ் ஹார்ஸ் வந்து ட்ரெயின் பண்ண, டேம்டுன்னு என்னது பழக்கிறது. பழக்கிட்டீங்கன்னா வித்தினா அடோ சாமி அப்படின்னு மற்றவங்க கன்க்ளூட் பண்றாங்க. இட் இஸ் ரைட். போன இன்சிடென்ட்டை ராங்னு அவங்க கன்க்ளூட் பண்றாங்க, துக்கம். இந்த இன்சிடென்ட்டை ரைட்னு கன்க்ளூட் பண்றாங்க, சந்தோஷம். ஆனா இவர் சொல்றாரு, இது கூட்டிட்டு வந்தது நல்லதுக்கா கெட்டதுக்கான எனக்கு தெரியல. திஸ் இஸ் த பெஸ்ட் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் யுவர் லைஃப். வாழ்க்கையில் நடைபெறுகிற செயல்களை இப்படித்தான் நீங்க பார்க்கணும். நல்லதா கெட்டதா எனக்கு தெரியல. நீங்க சொல்ற மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷமான செய்தியோ துக்கமான அது என்ன ஒன்றும் கிடையாது, அது வந்திருக்கு அவ்வளோதான் அப்படி சொன்னாரா. அவரோட பையன், அவன் ஒரு 20-25 வயசு பையன். அவன் என்ன பண்றான், ஒரு ஹார்ஸா டேம் பண்ண மேல பிடிச்சி கட்டியாச்சு. ஒரு ஹார்ஸா டேம் பண்ணா தானே விற்க முடியும், இல்லை வைல்டு ஹார்ஸ் எவன் வாங்குவான், அது பிச்சுக்கிட்டு ஓடிடும். ஸோ இவன் என்ன பண்றான், ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒன்னொன்னா அவங்க அப்பா ஒரு பாட்டுக்கு அந்த பழைய ஹார்ஸை போறாரு வராரு, அவர் பாட்டுக்கு கொட்டாட்டு இருக்காரு. எதுல இது தலையில்லை. அவர்னாலாம் டேம் பண்ற சக்தி வயசை தாண்டி போச்சு. ஏன்னா அது டேம் பண்றனா ஒரு எனர்ஜெட்டிக் பாய் தான் பண்ண முடியும். அப்ப இவன் என்ன பண்றாப்பா, நான் பண்றேன்ப்பா, நீங்க உங்க வேலையை பாருங்கன்னா இவன் ஒரு நாள் போய் ஒரு குதிரையை அழகா டேம் பண்ணி கொண்டு வரான். உடனே எல்லாரும் சொல்றாங்க, ஆஹா சூப்பர், உங்க பையன் அழகா ஒரே நாள்ல என்ன பண்ணிட்டான். குதிரையெல்லாம் ஒரு நாள் டேம் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம். அது ஒரு ஃபோர்ஸா இருக்கும், இவனை குப்பரடிச்சு போட்டு விட்டு ஓடி போயிடும். அப்போ அழகா டேன் பண்ணிட்டான். எல்லாரும் வந்து சொல்றாங்க. அப்பவும் சொல்றாரு, இது நல்லதுக்கா கெட்டதுக்கா, ஐ டோன்ட் நோ வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங், ஐ டோன்ட் கன்க்ளூட். அவரோட பாலிசி நீங்க சொல்ற மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க, பழகிட்டேனா அவ்வளோதான், விடுங்க போங்க அவ்வளோதான். அதுக்கு மேலே அவர் அதை பெருசாகவும் எடுத்துக்கல, பெருமையாகவும் எடுத்துக்கல, சிறுமையாகவும் எடுத்துக்கல. அதையும் 2வது நாள் கூட்டிட்டு போறா. அந்த ஹார்ஸை வித்துறான், வித்து பணமும் வாங்கிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஹார்ஸை வித்தாச்சு, பணமும் வாங்கியாச்சு. அடுத்தது 2வது ஹார்ஸ் 2வது நாள் போறான். அந்த ஹார்ஸு அவனை தள்ளி விட்டுருது, கால் உடைஞ்சு போச்சு. அவனுக்கு கால் உடனே ஒரு நம்மளாட்ட ஹாஸ்பிட்டல் இது அந்த எண்ணெய் கட்டு போற கட்டி கூட இருக்கிறவங்க கூட்டிட்டு போய் எண்ணெய் கட்டு கொண்டாந்து அப்புறம் எல்லாம் சோகமா வந்து பார்க்க வராங்க. ஐயோ இப்படி ஆயிப்போச்சே உங்க பையனுக்கு. அப்போ சொல்றாரு, இது நல்லதுக்கான கெட்டது, இட் இஸ் ரைட், இந்த இன்சிடென்ட் இஸ் ரைட் ஆர் ராங் நான் டிசைட் பண்ணுறேன். எனக்கு என்ன பண்ண மாட்டேன், எனக்கு தெரியலன்றாரு. இது நடந்தது நல்லதுக்கா கெட்டதுக்கா எனக்கு தெரியாது, இப்படி நடக்கணும்னு இருக்கு. நம்ம லாங்குவேஜ் சொன்னா நம்மளுடைய பிராரதம் இப்படி நடக்கணும்னு இருக்கு, நடந்துட்டு இருக்கு, நான் ஓகே. இதை என்ன பண்ணிக்கிறாரு, அவரே அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. நீங்க ஃபர்ஸ்ட் இருந்து அந்த கேரக்டர் வாட்ச் பண்ணிட்டே வாங்க. எது நடந்தாலும், குதிரை காணாம போனாலும், I don't want to conclude whether it is right or wrong. I don't want to conclude. That is the mental setup that gives, அல்லது you get out of மனப்போராட்டம். இந்த செட்டப் ஆஃப் மைண்ட் வரணும், அப்பதான் you can get out of மனப்போராட்டம். இது நடக்கணும்னு இருக்கு, நடந்துச்சு அவ்வளவுதான். 2வது நாள் ஹார்ஸ் கிடைச்சப்போ அப்படிதான் இருந்தேன். ஃபர்ஸ்ட் நாள் ட்ரெயின் பண்ணி ஹார்ஸ் விற்கும் போது அப்படிதான் இருந்தேன். ஹார்ஸில் மேலே ஏறி பையன் கால் உடைஞ்சும் போது அப்படித்தான் இருந்தேன். இது நல்லதுக்கா கெட்டதுக்கா தெரியல அப்படின்னு. அடுத்த ஒரு இன்சிடென்ட் நடக்குது. திடீர்னு ஒரு வார் அனௌன்ஸ்மெண்ட் அரசு அனுப்புறான். வீடு வீடு போய் இருக்கிறப்ப 25 வயசு பசங்களை தூக்கிட்டு வாங்க, எல்லாத்தையும் தூக்கிட்டு வா. ஆர்மிக்கு ஆள் பத்துல அவன் ஏகப்பட்ட, ஏன்னா எப்பவுமே எனிமி எத்தனை நாள் வச்சிருக்கானோ அத்தனை நாள் இவங்க ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். தெரியுதோ இல்லையோ ஓவர் நைட்ல இந்த ஃபாஸ்ட் ட்ராக் இவங்க மாதிரி ஃபாஸ்ட் ட்ராக் ஆர்மியை ரெடி பண்ணி ஆகணும். இவங்க ஏதோ ஒரு ஃபோர்ஸை காமிக்கணும்னா மேன் பவர் வேணுமே. உடனே ட்ரைனிங் கொடுத்து அனுப்புவாங்க. ட்ரைனிங்க்கு வீடு அப்பெல்லாம் வந்து வரையா வள்ளியா அதெல்லாம் கிடையாது. வீட்டுக்கு என்ன வா கிளம்பு அவ்வளோதான், போய் அவன் அரசு முன்னாடி போய் ஆகணும், இல்லைன்னு தூக்கிடுவேன் எல்லாத்தையும். வந்து பார்க்குறான், எல்லா வீட்டுக்கு இருக்கிற பசங்களையும் முடிச்சு போயிட்டான் கிங்கு. இவங்க வீட்டு பையன் என்ன பண்ணிட்டான்,
கால் உடைஞ்சு எப்படி கூட்டிட்டு போவான்? கூட்டிட்டு போயிட்டான். அப்ப எல்லாரும் வந்து சொல்றாங்க, ஐயோ இது நல்லது காட்டிருக்கே, எங்க பையன்லாம் போயிட்டான், நீ உசுரோட திருப்பி. ஆனா போர் முடிஞ்சா திருப்பி அனுப்பிச்சிருவா. ஆனா இப்ப ஏன்னா அங்க குக்கிங் எல்லா ப்ராசஸ்க்கும் யூஸ் பண்ணுவான். எல்லாத்தையும் உடனே போய் கத்தி எடுத்து நின்று சாப்பிடான்னு சொல்ல மாட்டாங்க. அந்த வார் ஃபீல்டுல என்னென்ன ஒர்க் அது டிவிஷன் ஆஃப் லேபர் பண்ணி கொடுத்து சாப்பாடு போட்டு ஒரு அமௌண்ட் கொடுத்து அனுப்பிச்சிருவாங்க. ஐயோ எங்க பையன் போயிட்டா உயிரோட வருவான், ஏன்னா ஒரு உண்டு எடுத்து போடுறான், அதை போனா என் பையன் செத்து போயிட்டு அந்த சாகர போர்னாவே அந்த இறப்புங்கிற ஒரு பயம். போருக்கே போகலினாலும் அந்த இறப்புங்கிற ஒரு பயம் தந்தை தாய்க்கு வரும். ஐயோ பையன் செத்து போயிட்டேன்னு பண்றது. அப்ப எல்லாரும் வந்து இவனை, டே பரவாயில்லடா உனக்கு கால் ஒடிஞ்சனால விட்டுட்டு போயிட்டாங்கடா, பாருடா எங்க பையன் எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டான்டா, நீ என்னைக்கு வருவானா தெரியாது, எப்ப வருவான். அப்ப என்ன போனா போன் பண்ணி கேட்கறக்கு, எப்ப வருவான்னு தெரியாது, எப்படி வருவான்னு தெரியாது, உசுரோட வருவானா தெரியாது, செத்து போய் வருவானா தெரியாதுடா, என்ன பண்றதுடான்னு அடிச்சுக்கிறாங்க எல்லாரும். அப்போ எங்க அப்பா சொல்றாரு, இப்ப என் பையன் கால் உடைஞ்சு படுத்திருக்கிறது ரைட்டா ராங்கா நான் கன்க்ளூட் பண்ணல. This much of attitude, maturity of mind இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. நோ மன போராட்டம். இதுதான் இது வந்து கதையை கத்துக்கிட்டு கேட்டுட்டு போறதில்ல. இதை என் வாழ்க்கையில நான் என்ன பண்ண, ஒரு இன்சிடென்ட் நான் பார்க்கும்போது அது என்னவா இருக்கலாம், 10 hours கூட்டிட்டு வந்த நாளா கூட இருக்கலாம். உங்க வாழ்க்கையில் ஒரு நாள் என்ன பண்ணிக்கலாம், பையன் காலோடு வந்து நிக்கலாம். எவ்ரிதிங் வித் பர்பஸ். ஸோ ஆல்ரெடி ப்ரோக்ராம்டு மாதிரி தான் நம்பலாம். இந்த விஷயங்கள்லாம் பார்த்தா நமக்கு என்ன சாய்ஸ் இருக்க மாதிரி இருக்குது. எல்லாமே என்னதுதான், இது பார்க்க இப்படி போகணும்னா நம்ம ஜஸ்ட் வி ஆர் சீயிங் த ப்ரோக்ராம், அவ்வளோதான். இது நடக்குதா, ஓகே. இந்த பக்கம் வந்துருச்சுன்னா மனப்போராட்டங்கிறது என்ன கிடையாது, என்ன நடந்தாலும் கிடையாது. என்னுடைய டிசையர் ஆசைப்பட்டேன் ஃபுல்ஃபில் ஆகல, ஆசைப்பட்டேன் ஃபுல்ஃபில் ஆகல, நான் கேட்கல, அது வந்துருச்சு. 2 விதமான துக்கம். ஆசைப்பட்டது வல்லின் துக்கம், வரக்கூடாதுங்கிறது வந்துருச்சு என் துக்கம். கரோனா வரக்கூடாதுன்னு நினைச்சேன், வந்துருச்சு, துக்கமோ துக்கம். இது எனக்கு வேணும்னு நினைக்கிறேன், அது என்கிட்ட வரமாட்டேங்குது. வேண்டாம்னு நினைக்கிறது என்ன ஆகுது, கிட்ட வந்து தலைமாட்டிலே உட்காந்துக்குது. ஸோ இந்த 2ல இருந்தும் 2 மனப்போராட்டத்தை கொடுக்குதுன்னா லேக் ஆஃப் மெச்சூரிட்டி ஆஃப் யுவர் மைண்ட். இட்ஸ் லேக் ஆஃப் மெச்சூரிட்டி ஆஃப் யுவர் மைண்ட். நோபடி இஸ் த காஸ். முதல்ல புரிஞ்சுக்கணும். என்னுடைய அந்த மனப்போராட்டத்துக்கு முதல்ல என்ன பண்ணி பழகிட்டோம், இவன் காரணம் அவன் காரணம் சொல்லி 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 இந்த அனலைஸுக்குள்ள வர்றதில்லை. நான் தான் காரணம். எது நடந்தாலும் அவர் என்ன எடுத்துக்கிட்டாரு, என்ன நடந்தாலும் அதுக்கு யாரு தான் காரணம். 10 hours கூட்டிட்டு வந்தாலும் அதுக்கு உண்டானதுக்கு நான் தான் காரணம். என் பையன் கால் உடைஞ்சாலும் அதுக்கு யாரு தான் காரணம், நான் தான் காரணங்கிறத விட இது இப்படித்தான் நடக்கணும்னு இருக்கு, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நான் காரணம் போது அது ஒரு கில்ட்டி கொண்டு வந்து கொடுக்கும். என்னோட பிராரத்தை நான் செஞ்ச பாவங்க, இதை கட்டிட்டு அழுக வேண்டியிருக்கு அப்படி நினைச்சீங்கன்னா எச்சா துக்கம் வரும். என்ன, நான் செஞ்ச பாவம் இதை கட்டிக்கிட்டேன், நான் செஞ்ச பாவம் இதை பெத்துக்கிட்டேன் அப்படிங்கிறது ஐயோ அது வந்து துக்கத்தை இன்னும் கொஞ்சம் அப்படி வேண்டாம். அப்படி இவன் தான் பையனா பிறக்கணும்னு இருக்கு, இந்த கேரக்டரோட பிறக்கணும்னு இருக்கு. நான் அப்சர்வர், நாட் அ கன்க்ளூடர். ஐ ஷுட் நாட் கன்க்ளூட், ஐ ஷுட் ஆல்வேஸ் அப்சர்வர். ஏது நடந்தாலும் வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கணும், அப்சர்வர். என்னங்க இது நடக்குதா, அதுக்குண்டான பையன் கால் உடைஞ்சு போச்சா, நீங்க என்ன பண்ணணும், உடனே போய் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும். அதான் அப்சர்வர் மூடு. கன்க்ளூடன் என்ன, ஐயோ எனக்கு கெட்டது நடந்து போச்சே, என் பையனுக்கு கால் உடைஞ்சது, எனக்கு நான் எப்படி பாக்குறேன், கெட்டது நடந்து போச்சு, வாழ்க்கையில் நடக்கக்கூடாது நடந்துச்சு, பக்கத்து வீட்டு பசங்களாம் நல்லா இருக்காங்க, எங்க என் பையன் மட்டும் கால் உடைச்சு வந்துட்டா, நாங்க அந்த கோயிலுக்கு போனேன் இந்த கோயிலுக்கு போனேன். கேட்ட காதே கொள்ளாது நமக்கு. நான் அந்த கோயில், எங்க கோயிலுக்கு போனாலும் பிராரத்தத்தை என்ன அப்படியே தள்ளி, நான் அந்த கோயிலுக்கு பையனுக்கு வேண்டிட்டான், தினம் அவனுக்கு ப்ரே பண்ணணுங்க, அந்த கோயிலுக்கு போவாங்க இந்த கோயிலுக்கு போவாங்க, அதை பண்ணுங்க, இந்த பையன் என் பையன் இப்படி பண்ணிட்டானே, எல்லா பசங்களும் நல்லா கடை நடந்து போகுது, என் பையன் பெட்டோட கிடக்குறானே, இன்னும் ஒரு 2 மாசம் படுத்திருப்பானா, அப்புறம் அவன் எஞ்சி போயிடுவானுங்க. அதுக்குள்ள நாம பண்றாடா சாமி மனப்போராட்டம். அதுல வேற இவங்க வந்து வாக்கல, அவங்க வந்து வாக்கல, நான் அவங்களே போய் பார்த்தேன், ஹெல்ப் பண்ணேன், அவங்க வந்து யாருமே வந்து என்னை பார்க்கல. ஐயோ என்ன வாழ்க்கை வாழ்றோம், வாழ்க்கைனே என்னன்னே தெரியாம பிறந்து வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு உதாரணம். அப்படி அல்ல, நாம லைஃப்ல எப்படி இருக்கணும், அப்சர்வ் வாட் ஆர் த திங்ஸ் ஹேப்பன் பிஃபோர் மீ. ஐ கேன் ஒன்லி அப்சர்வ் அண்ட் ஐ கேன் டூ த நீடி. I cannot change anybody. I need not change anybody. I can change myself. என்னன்னா மாத்திக்கலாம், என்னோட விஷன் என்ன பண்ணிக்கலாம், ஃபுல் ஃப்ரீடம் இருக்கு. நீங்க அதை கன்க்ளூஷன் பண்ணி அதை எடுத்தீங்கன்னா என்னதான் ஆகும், ப்ராப்ளம் ப்ராப்ளம் ப்ராப்ளம். அப்சர்வரா இருந்தீங்க, ஒரு ஃப்ரெண்டு 100% அப்படியே என்ன பண்ணிடுறது. நான் தான் சொன்னேன் இல்லையா, இவங்கெல்லாம் நம்ம ஒரு 100 பேர்த்தோட பழகுறேன்னா ஒரு 50 பேர்த்த இவங்களாம் நல்லவங்க கண்ட்ரோல் பண்ணி பீரோல ஒரு ஷெல்ஃப் வச்சுக்கோங்க. இவங்களை நம்பணும், நம்பக்கூடாது, இவங்களை வந்து நம்பி நம்பாம இருக்கலாம். 3 ஷெல்ஃப் நம்ம வாழ்க்கையில வச்சுக்கோ, மண்டையில 3 ஷெல்ஃப் இருக்கு. அதுல யார் 3 ஷெல்ஃப்ல எங்க போடலான்னு தான் பார்ப்போம். ஒரு 50 பேர்த்தோட பழகுன்னு வச்சுக்கணும், 100 பேர்த்தோட ஒரு 50 பேர்த்த கொண்டே இவங்களை நம்பிக்கை உரிமை கீழ் ஷெல்ஃப்ல போட்டுறது.
இன்னொரு 50 10 20 டிக்கெட்டை இவங்கள வாழ்க்கையில் நம்பவே கூடாதுன்னு மேல் ஷெல்ஃபில் ஓட்டுறது. நடுவில் ஒரு 10 பேர் இருப்பாங்க, இவங்க வந்துங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் இவங்ககிட்ட அப்படின்னு ஒரு 10 பேர். தப்பு. யூ ஷுட் நாட் கால்குலேட். எனிபடி கேன் சேஞ்ச் அட் எனி டைம் ஃபார் எனி காஸ். அவங்க எப்போ வேணா, அது புருஷனா இருந்தாலும் பையனா இருந்தாலும் மருமகளா இருந்தாலும் பேரனா இருந்தாலும் உறவுகளாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் யாரா இருந்தாலும் எனிபடி கேன் சேஞ்ச் அட் எனி டைம் ஃபார் அ காஸ். அதை புரிஞ்சுக்கணும். யாரு வேணா எப்ப வேணா எதுக்கு வேணா மாறுவாங்க. ஏதோ ஒரு காரணம் இருக்கும், மாறிக்குவாங்க. ஸோ நம்ம தப்பு என்ன பண்ணக்கூடாது, கன்க்ளூட் பண்ணி ஒரு செல்ஃபை ஒட்டி போட்டுட்டு இவங்களை பார்க்கும்போது அதுல இருந்து அப்படியே டெவலப் பண்ணி வாழ்க்கை வாழ்றது. அவங்க ஏபிசி 3 செல்ஃப் இருக்கா, ஏவை பார்த்தோன்னா இவங்க எதுக்கு ஆகாது, இவன் என்ன பண்ணாலும் தப்பு, அது ஒரு கன்க்ளூஷன். பிரச்சனை. அவன் மாறி இருப்பான் நல்லவனா, நீ அவனை எப்படி பார்த்துட்டு இருப்ப, முடிஞ்சு போச்சு. ஸோ யூ ஷுட் நாட் கன்க்ளூட் எனிபடி. சில பேர் நான்லாங்க பார்த்தோன்னே ஜட்ஜ் பண்ணிடுவேன், எது 3 செல்ஃபில் இதில் போடுறதுன்னு. இது என்ன நேஷனல் அவார்டு கொடுக்குற மாதிரி அவங்களுக்கு பண்றது மகா தப்பு. ஆனால் என்ன சொல்றாங்க, நான் பார்த்தோன்னே அவங்களுக்கு ஜட்ஜ் பண்ணிடுவேங்க, கொண்டு எதில் போட்டுருவேன், 7 போடுவேன், இல்லை B போடுவேன், C போடுவேன். ஐயோ மண்டு 3 போட்டுறாத. எப்பவுமே எப்படி அப்சர்வ் அப்சர்வ் அப்சர்வ். இது அப்சர்வ் பண்றது தான் அன்கண்டிஷனல் லவ் நீங்க கொடுக்க முடியும். நீங்க பாருங்க, நீங்க ABCல போட்டீங்கன்னா ஒரு குரூப்பை ஃபுல்லா நம்புவீங்க, அன்பு செலுத்துவீங்க. இன்னொரு குரூப் இருக்குது, அது என்ன நேரம் எப்படி இருக்கு மனசுக்குள்ள, வெறுப்பு வெறுப்பு வெறுப்பு. அவன் கெட்டவன் துரோகம் பண்ணிட்டான் அப்படிங்கிற மேல வெறுப்பு, இவன் மேல விருப்பு. இதுலதான் கஷ்டப்படுவோம் திருப்பி. ராக துவேஷம். ஸோ அந்த ராக துவேஷத்துல போய் சிக்காம இருக்கணும்னா, அன்கண்டிஷனல் லவ் நீங்க எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னா எப்படி இருக்கணும்? An observer can show unconditional love towards all living beings, not only human beings. And யாருனால முடியும்? An observer. இப்போ முடிவு பண்ணிக்கங்க, கன்க்ளூஷன் பண்ணி வாழ்றவங்கனால அன்பை காமிக்க முடியுமா, அப்சர்வரா இருக்கிறவனால அன்பை காமிக்க முடியுமா? அப்சர்வரா இருக்கிறவனால தான் அன்கண்டிஷனல் லவ். ஏன்னா அவன் என்ன முதல்ல முடிவு பண்ணிட்டான், எப்ப வேணா மாறுவான், மாறிட்டானா சரி மாறிட்டான் போ, ஏத்துக்க முடியும், வெறுப்பு வராது. ஸோ எப்படி வாழணும்? மன போராட்டத்தில் தப்பிக்கணும்னு அடுத்த பாயிண்ட், மனப்போராட்டம். யாரையும் கன்க்ளூட் பண்ணாதீங்க, அப்சர்வரா வச்சிருங்க, அன்பை செலுத்துங்கள். திருப்பி அவங்க அன்பா இருக்குன்னு எதிர்பார்க்காதீர்கள். என்னோட கடமை, என்னோட நேச்சர், எல்லாத்தையும் விரும்புவேன். நீ விரும்புறிய, நீ அன்பை காமிக்கிறிய இல்லையா, அது உன்னோட பிரச்சனை, வச்சுக்கோ உன்னோட அப்படிங்கிற ஆட்டிடியூட் உங்களுடைய மன போராட்டத்தை குறைக்கும். அடுத்த டிசையர், ஆசைப்பட்டது கிடைக்கல, அதுக்கு அழகான ஒரு பழமொழி, நீ என்னதான் ஆசைப்பட்டாலும் அதை பெறணுங்கிறது உன்னுடைய ப்ரோக்ராம்குள்ள இருந்தா தான் அது உனக்கு கிடைக்கும். அது பூர்வ ஜென்ம புண்ணிய பாப்பம் உன்னை அந்த ப்ரோக்ராமை ஃபிக்ஸ் பண்ணிடும். அதுக்குள்ள உனக்கு அந்த இது கிடைக்கணும் இருந்தா கிடைச்சிடும். அதுதான் சொல்லுவாங்க இல்லைங்களா, விளக்கணையே பூசிக்கிட்டு ஆத்து மணல்லையே உருண்டாலும் ஒற்றை மண்ணு தான் என்ன ஆகும், ஒட்டும். ஒட்டாது என்ன ஆகாது, ஒட்டாது. போதும், ஒற்றை மண்ணோட என்ன போதும் என்ற மனம், ஒட்டுன மண்ணு போதும். எனக்கு என் வாழ்க்கையில் இப்ப எது வரைக்கும் கிடைச்சிருக்கோ அது வரைக்கும் போதும் என்ற மனம் பொன் செய்யும் மருந்து. எப்படி சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க பாருங்க நம்ம கலாச்சாரம். இதையெல்லாம் தெரிஞ்சதுனாலதான் இந்த பழமொழி வாயில வந்திருக்குது, அவங்களுடைய முன்னோர்கள் வாயிலிருந்து வந்திருக்குது. அப்படின்னா அவங்க எதுல ஊறி இருக்காங்க, தட் இஸ் அவர் கல்ச்சர். ஸோ கல்ச்சர் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது, நம்மளுடைய என்ன சொல்றது, மன போராட்டத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறக்கு அது ஒரு கருவி, கரணம். அப்படி யூஸ் பண்ண, அது நம்ம மனதை என்ன பண்ணுது, மோல்ட் பண்ணுது. இது என்னது, மன போராட்டம். இப்போ நம்மள தவறா ஒரு அடுத்த ஏரியா, நான் எந்த தப்பும் பண்ணலைங்க, நான் அன்கண்டிஷனல் லவ்வுங்க, அப்சர்வரா வச்சிருக்கேங்க அப்படிங்கிறப்போ, இப்போ நம்ம ஒருத்தர் தவறான சொற்கள் நம்மளை பயன்படுத்துறாங்க. நீ தப்பு பண்ணாத தப்புன்னு சொல்லும்போது என்ன ஆகுது, இது எப்படி டேக்கிள் பண்றது? தப்பே செஞ்சிருக்க மாட்டீங்க, நீ எல்லாம் பண்ணினது அத்தனை ஏழுல இருந்து கீழே வரைக்கும் எல்லாதான் என்னது, தப்பு 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 தப்பு. ஒரு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சா என்னது, நீ எனக்கு என்னை வச்சுதான் நீ வச்சிருக்கிற மனசுல மருமக. சோ எல்லாமே இதெல்லாமா அவங்க அலறாங்க, ஐயோ நான் பாட்டுக்கு ஏதோ நல்லா இருந்துன்னு வச்சேன், அது தப்புங்கிறாள். தவறான வார்த்தைகள், அவமரியாதைகள், வயசுக்கு மீறின, அதாவது பெரியவங்கன்னு ஒரு மரியாதை இல்லாம பேச்சு, இதெல்லாம் வருது அப்படின்னா அது வீட்டில தான் வரும், அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் வருது. அவங்க மனம் நோயுற்ற மனம்னு கண்டுபிடிக்க தெரியும். அவங்க மனம் பலகீனமான மனம். ஆச்சா, பலகீனமான மனம் என்ன வரும், நோயுறும். நோயுற்ற மனம் பலகீனமாகும்.
அந்த பலகீனமான மனதிலிருந்து எப்படித்தான் வார்த்தைகள் வரும்? அன்பே பொன்பேல வராது. எப்படி எக்ஸ்பெக்ட் பண்றீங்க நீங்க? எனக்கு அதான் புரியல. அவங்க வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் வருன்னு எதிர்பார்க்கறத தப்பு. யூ cannot go and change her. யூ cannot go and change her. அவங்களோட கேரக்டர் இது வேற முட்டிக்கிறது. நான் சொல்லி கொடுக்குறேன், ஒன்றும் சொல்லி கொடுத்து ஒன்றும் வேலையாகாது. தவறான வார்த்தைகள் வந்துருச்சா, அவங்களுடைய மனம் இப்படி இருக்கு. தவறான செய்கை, பாடி லாங்குவேஜ் எத்தனை நம்ம பார்க்குறோம். பார்க்காம போறது, எதையோ ஒன்று பண்றான்னு வச்சுக்கோங்க, உங்களை ஹர்ட் பண்ற மாதிரி எதாவது பண்றான்னு வச்சுக்கோங்க. நீங்க அவங்களை எப்படி பார்க்கணும்? பலகீனமான மனம். ஏங்க மனம் அவங்களுக்கு பலகீனமாச்சு? இந்திரிய அர்த்தேஷு, இந்திரிய அர்த்தத்துக்கு பின்னாலே போயிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க. இந்திரியங்கள் இந்திரிய விஷயத்துக்கு பின்னாலே போயிட்டு இருந்துன்னு வச்சுக்கோங்க. அழகா மனம் பலகீனமாகும். கண்ணுக்கு பிடிச்சது சரி பாரு. இந்திரிய அர்த்தேஷு, இந்திரியங்கள் போறது. இந்திரிய விஷயங்களுக்கு பின்னால் வேற ஒன்றும் தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க அவங்க. வெரி குட் ஃபெலோ. அதெல்லாம் நான் தப்பே சொல்லக்கூடாது. இந்திரிய விஷயங்களுக்கு பின்னால இந்திரியம் போகுதுன்னா, குதிரை தன்னுடைய இஷ்டத்துக்கு ஓடுதுன்னா கயிறு என்ன ஆகும்? சேரியட்டோட கைவிட்டு அந்த கயிறு பிச்சுக்கிச்சு என்ன பண்ணிட்டு இருக்குது, ஓடிட்டு இருக்குதுன்னு நினைச்சு பாருங்க. என்ன பண்ண முடியும்? சோ அவங்களுடைய இந்திரியங்கள் இந்திரிய விஷயத்துக்கு பின்னால போகுதுன்னாவே மனம் என்ன ஆயிரும்? குதிரை ரதத்துல குதிரை தன்னுடைய இஷ்டத்துக்கு ஓடுது, என்ன ஆகும்? மனம் பலகீனம். இந்திரியங்களை கட்டு, அந்த கயிறு கயிற்றுனால குதிரைகளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த மாதிரி மனம் என்ன ஆகுது? பலகீனம். அப்ப பலகீனமான மனம் தான் என்ன வரும்? கண்டிப்பா உடம்பு பலகீனமான நோய் வருதா இல்லையா? நோய் வருது. நோய் வந்தா என்ன வருது? இயலாம வருதா இல்லையா? எந்திரிக்கிறதுல ஆரஞ்சு, அது நோய் விட்ட காலத்துல என்ன பண்ணுவோம்? ஆரஞ்சு ஜூஸ் குடி, அதை குடி, இதை குடிச்சு என்ன பண்றோம் நம்ம? அந்த அப்ப என்ன ஆகுது? இயலாமை வருதா இல்லையா? அதே தானே மனதுக்கும். அவங்க எங்க இருக்காங்க? இயலாமையில். அப்ப இயலாமையில் இருந்து வர வார்த்தை எப்படித்தான் வரும்? அப்படித்தான் வரும். பொறாமப்படுவாங்க, அவங்களே ஏத்துக்க முடியாது, வார்த்தைகள் தப்பா வரும், செயல்பாடுகள் தப்பா இருக்கும், புரிஞ்சுக்கிறதே தப்பா இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்க அங்க வாங்க, நம்மளை பார்த்து புரிஞ்சுக்கிறாங்க பாருங்க, அதே தப்பா புரிஞ்சுக்குவாங்க. நான் இப்படி நினைச்சனே, அவ அப்படி நினைச்சுக்கிட்டாளே, நான் இப்படி நல்லதுக்கு நினைச்சனே, அவங்க தப்பா நினைச்சிட்டா. இதுக்கு வேற வந்து நாம ரூம் போட்டு வேற கவலைப்படுறது. நாம நல்லதையும் பண்ணிட்டு அவங்க அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது அவங்களுடைய செட்டப் ஆஃப் மைண்ட், அவங்களுடைய பூர்வ ஜென்மம் டிசைட்ஸ். இதெல்லாத்தையும் யார் டிசைட் பண்ணது? அவவா ஒன்னும் டிசைட் பண்ணல, உங்களை திட்டினவங்க டிசைட் பண்ணல. அவங்களுடைய பூர்வ ஜென்மம் என்ன பண்ணி வச்சிருக்குது? மன பலகீனமாகணும், இந்த மாதிரி கஷ்டப்படணும், மனநோயில கஷ்டப்படணுங்கிறது அவங்களுடைய பிராரப்தம். யார் போய் மாத்த முடியும்? சோ என்ன புரியணும் அந்த இடத்துல? இதுதான் பதஞ்சலி ஒன்று சொல்லுவாரு. நீ வந்து உலகத்துல ஒரு சூத்திரம் வரும், நீங்க எத்தனாவது சூத்திரம் எனக்கு தெரியல. நீ வெற்றி பெற்ற வாழ்க்கையில பாக்குறியா? சந்தோஷப்படு. தோல்வி வர்றவங்களை பாக்குறியா? அவன் வெற்றி பெற்றுட்டான்னு பார்க்கும்போது என்ன மூடு வரணும்? ஆஹா வெற்றி, அது அவனுதான் இருந்தானே, நான் என்ன வெற்றி பெற்றாலும் அதே நான் எவ்வளவு மகிழ்ச்சி வருவனோ அது அவன் பெற்றிருக்கிறான். இப்ப சந்தோஷம் தானே. எதுக்கு இங்க பொறாமை? இதே தோல்வி வருவனை நீ பாக்குறியா? என்ன பண்ணு? பரிதாபப்படு, கை கொட்டி சிரிக்காத. அவன் பண்ணிருக்குங்க, இதுதாங்க தண்டனை, எனக்கு அப்பவே தெரியுங்க இதை அனுபவிப்பாங்கன்னு. ஐயோ, அது வந்து உங்க மனதுக்கு கேடு, மன போராட்டத்துக்கு நீங்களே வழிவகுக்கிறீர்கள். வெற்றி பெற்றவனை பார்க்கும்போது மகிழ்ச்சி வரணும், தோல்வி பெற்றவனை பார்க்கும்போது பரிதாபப்படணும். புரியுதுங்களா? இந்த ஆட்டிடியூடு நாம என்ன பண்ணிக்கணும்? டெவலப் பண்ணிக்கணும். கெட் அவுட் ஆஃப் என்னுடைய மன போராட்டத்திலிருந்து விடுபடுறதுக்கு நான் இதை டெவலப் பண்ணிக்கணும். அவனுக்காக பண்றதில்ல, என்னுடைய மனப்போராட்டத்தை விடுபடணும்னா வெற்றி பெற்றவங்களை பார்க்கும்போது அப்புறம் வைராகியத்தை, அவர் நிறைய சொல்லுவார், வைராகியத்தை பெறணும். இதெல்லாம் வந்து உனக்கு வந்து மன போராட்டத்திலிருந்து குறைக்கணும் அப்படின்னா அடுத்த டாபிக் வைராகியம். வைராகியம்னா இவங்களோட நான் பேச மாட்டேன், அந்த வைராகியம் அல்ல. வைராகியம் என்பது இந்திரியங்களுக்கு பின்னால, சரி, இந்திரிய விஷயங்களுக்கு பின்னால இந்திரியங்கள் கட்டுப்பாட்டை இழந்து போகாமல் பாதுகாத்து கொள்ளுதா ஃபர்ஸ்ட் வைராகியமே. கண்ணு பார்க்க பிடிக்குது, நான் போறேன். எனக்கு செல்போன் பார்க்கறது பிடிக்குதுமா, நான் பார்ப்பேன். அப்ப என்ன பண்றான் அந்த பையன்? இந்திரிய அர்த்தேஷு, இந்திரியங்கள் பின்னால போகுது. அப்ப என்ன ஆகும்? அவனுக்கு என்ன புரிய வைக்கணும்? இப்படியே போயிட்டே இருடா, உன்னுடைய மனம்னு ஒண்ணு இருக்கு, அது என்ன ஆகும்? பலகீனமாகும், அப்புறம் நோயுறும்,
அப்புறம் உனக்கு இயலாம வந்துடும். அப்புறம் உன்னுடைய செயல்பாடுகள் பைத்தியகார ஹாஸ்பிட்டல் கொண்டு இப்படி உட்கார வச்சிருவோம். இஷ்டமா இருந்தா பண்ணிக்கோ அப்படிங்கிற அறிவை கொடுக்கணும். நாம அந்த அறிவு தெரியாத நாம என்ன சொல்லுவோம், செல்போன் பார்க்காத, சரி டிவி பார்க்காத, செல்போன் பார்க்காத, வர அவனோட பேசாத, இவனோட பேசாத, அங்க பேசாத போது ஆர்டர். எந்த குழந்தையும் ஒத்துக்காது. நீங்க ஆர்டர் பண்றீங்கன்னா அது எதுக்குங்கிறது அதுக்குள்ள தானா வரும். ஏன்னா இறைவன் கொடுத்துட்டாரு ஃப்ரீடம். நீங்க யார் போய் அதை தடுக்கிறது? பிரச்சனை ஏன் நம்ம சொன்னா பசங்க கேட்க மாட்டேங்கன்னா, இறைவன் என்ன கொடுத்து பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டாரு? ஃப்ரீடம், சாய்ஸ் இறைவன் கொடுத்துட்டாரு. நீங்க போய் அதை உள்ள மூக்கு விடுறீங்கன்னா அந்த குழந்தைக்கு எப்படி பிடிக்கும்? என்னோட ஃப்ரீடத்தில் அம்மா தலையிடுறான், என்னோட ஃப்ரீடத்தில் அப்பா தலையிடுறான், இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதெல்லாம் உங்க காலத்தில் நீங்க அவனே அப்பா, நான் எங்க அப்பா சொன்னா இப்படி கேட்பேன்டா, எங்க அம்மா சொன்னா இப்படி கேட்பேன்டா, நீ இருந்தே இருந்துக்கோ, நாளா இருக்க மாட்டேன். ஏன் இந்த போராட்டம் குழந்தைகள் நமக்கு நடுவில்? அதுக்கு இறைவன் சாய்ஸ் கொடுத்துட்டாரு. அப்ப நம்மளோட பேரண்டிங் எப்படி இருக்கணும்? பேம்பரிங் இருக்கக்கூடாது. இட்ஸ் அ பேரண்டிங், நாட் அ பேம்பரிங். 90% of the parents are doing pampering only. அந்த பேம்பரிங் பண்ற குழந்தை cannot have a happy life. Yeah, cannot get mind, strong mind. Pampering child cannot get a strong mind. Strong mind உருவாக்கலீனா என்ன ஆகும் அந்த குழந்தை ஃபியூச்சர்ல? இயலாமை, நோய், கஷ்டப்படும். அது மைண்ட் ஸ்ட்ராங் ஆகணும்னா பேரண்டிங் இருக்கணும். அப்ப அந்த மைண்ட் என்ன ஆகும்? அப்ப பேரண்டிங் என்ன பண்றோம்? இப்ப அந்த பையன் சாய்ஸ் இருக்கும்போது, இப்ப நீ செல்போன் பாக்குறியா, இது என்னென்ன நடக்குது, அதுக்கு வேற இப்பெல்லாம் வேற எக்ஸாம்பிள் வேற கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு ஸ்டடி பண்ணாங்கடா, அந்த அமெரிக்காவில் படிச்சு, அது அமெரிக்காவில் ஸ்டடி பண்ணான்னு சொல்லணும். நீ இந்தியாவில் ஸ்டடி பண்ண அந்த பையன் நம்புறது இல்லை. அமெரிக்காவில் ஸ்டடி பண்ணாங்கடா, ஒரு ஸ்டடியில இந்த மாதிரி ஐக்யூ வந்து வருஷத்துக்கு 1% குறைஞ்சிட்டு வருதுன்னு சொல்லி அது ப்ரூஃப், பேப்பரு, எங்க நீங்க அந்த சோர்ஸ் எடுத்தீங்களோ அந்த நாலேஜுக்கு அதை கொண்டாந்து காமிச்சா, அப்படியா அப்படின்னு கேட்கிற குழந்தைங்க, இந்த காலத்து குழந்தைங்க நீங்க சொல்றதுக்காக உடனே கேட்காது. ஏன்னா இறைவன் சாய்ஸ் கொடுத்துட்டார். ஸோ இப்போ என்ன, மனப்போராட்டம் குறைவா வர்ற மாதிரி குழந்தைகளை வளர்த்துறதுக்கு பேரு தான் பேரண்டிங். அதுக்கு நாம வச்சிருக்கிற பேரு ஆர்த்தடாக்ஸ் செட்டப் பேரண்டிங். அது வந்து தப்புன்னு முடிவு பண்ணி போயிட்டு இருக்குது. ஆனா அதுதான் அந்த குழந்தைக்கு என்ன கொடுக்கும்? மன தைரியத்தை கொடுக்கும். அந்த குழந்தை நீங்க எங்க விட்டாலும் அதை பிச்சுக்கிட்டு வந்துடும், உள்ள போய் வெளியில் வந்துடும். அது முக்கியமா இந்த பேம்பரிங் பண்ணி பண்ணி வச்சு அந்த மனதை இயலாமை பண்ணி விட்டு அது எதுக்குமே லாய்க்கு இல்லாம கல்யாணம் பண்ணி போன 2 நாள் அம்மா என்னால இங்கு வாழ முடியல இப்போ ஏன் வருது? 2 நாள்ல என்னால முடியல, எனக்கு அவங்க இப்படி சொல்றாங்க, இவங்க இப்படி சொல்றாங்க, அப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்க, என்னால இங்க வாழ முடியாது, டைவர்ஸ் வேணும். அந்த குழந்தை வருது. அந்த பையனும் சொல்றான், ஐயோ இந்த பிள்ளையோட என்னால வாழ முடியாது. வாட் இஸ் த ரீசன்? மனம் பலகீனம். பிகாஸ் ஆஃப் பேம்பரிங். பேரண்டிங் பண்ணி அந்த மனதை நீங்க ஸ்ட்ராங் பண்ணணுங்கிற வளர்த்துல மனதில் எப்படி இருக்கணும்? மனதை ஸ்ட்ராங் பண்றதுக்கு உண்டான வேலையா விஷயம் இருந்தீங்கன்னா தானா உங்க புத்தி சொல்லும். இந்த குழந்தையோட மனதை ஸ்ட்ராங் பண்ணணும்னா என்னென்ன நம்ம பண்ணிட்டு இருக்கணுங்கிறது அது புத்தி சொல்லிடும். யூ ஹாவ் தட் நாலேஜ் வித் யூ. அது யாரும் கூட அந்த தாய் கொடுக்க தேவையே இல்லை, அந்த தாய்க்கே தெரியும். ஏன்னா எம்பாய்டு பை பகவான் அது குழந்தை எப்படி வளர்த்தணும்னு. அப்போ இந்த விஷயம்ல வளர்த்தணும்னு நீங்க திங்க் பண்ணீங்கன்னா உங்க புத்தி சொல்லும், இதை பண்ணுனா குழந்தையோட மனம் ஸ்ட்ராங் ஆகும், இதெல்லாம் பண்ணுனா குழந்தையோட மனம் வீக் ஆயிரும். அப்படிங்கும்போது தாய்க்கு என்ன தெரியும்? இதா அதா. அப்படிங்கும் போது எதை எடுக்கணும்? மனதை ஸ்ட்ராங் பண்ற மாதிரி இருக்கணும். அப்பதான் அந்த குழந்தை மனப்போராட்டத்துலேருந்து தப்பிச்சு யாரை கல்யாணம் பண்ணி வச்சாலும் இவளோட எப்படி நான் வாழறது, இவனோட இந்த ஒரு கேரக்டருக்கு நான் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வாழணுங்கிறது அந்த குழந்தைக்கு தானா தெரியும். இங்க போய் நீங்க அங்க கல்யாணத்துக்கு அப்புறம் பேம்பரிங் பண்ணும் போதுதான் என்ன நடக்குது? என்னால வாழ முடியலை. இந்த முடியலைன்னு வந்து நிற்கும் போது நீங்க அடுத்த கல்யாணம் பண்றீங்க, ஓகே, இப்போ சொசைட்டில அதெல்லாம் போயிட்டே இருக்குது. அதே ஹாப்பி? செகண்ட் மேரேஜ் ஹாப்பியா இருக்காங்களா? தேர்ட் மேரேஜ் ஹாப்பியா இருக்காங்களா? யோசனை பண்ணி பாருங்க. அந்த குழந்தைகள் அம்மா அப்பாவே வேரியபிள். என்ன கொடுமைன்னு பாருங்க. அம்மா அப்பாவே என்ன ஆகுதுங்க? வேரியபிள் ஃபேக்டர். ஹவு பேத்தட்டிக் கண்டிஷன் ஃபார் தட் பேபி. ஸோ இப்போ we are in need of this education now. இந்த கலாச்சாரத்தில் இது இந்த ஒரு கல்விங்கிறது, அதனாலதான் சொல்றது எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு இந்த கல்வியை மற்றவங்களுக்கு கொடுக்க பாருங்க. எஜுகேட், யூ ப்ளீஸ் எஜுகேட் அதர்ஸ் so that they can have a happy life. Nothing more than that. No advertise. அதெல்லாம் எதுவும் கிடையாது. மற்றவங்க எப்படி இருக்கணும்? சந்தோஷமா வாழணும். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ.
ஹரிஹி ஓம்.